நிருபம் 5ஆம் அதிகாரத்துக்கு திருப்போம். ரோமருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்களை வாசிப்போம். இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறபடியால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். அவர் மூலமாய் நாம் இந்த கிருபையில் பிரவேசிக்கும் ஸ்லாக்கியத்தை விசுவாசத்தினால் பெற்று நிலை கொண்டிருந்து தேவ மகிமையை அடைவோம் என்கிற நம்பிக்கையினாலே மேன்மை பாராட்டுகிறோம். போன வாரத்திலே இந்த அதிகாரத்தை நான் ஆரம்பித்தோம் போதிக்க. 5ஆம் அதிகாரம் முதல் 8ஆம் அதிகாரம் வரை ஒரு புதிய பகுதி என்று நான் உங்களுக்கு சொன்னேன். முதல் 2 அதிகாரங்கள் மனிதன் பாவியாக இருக்கிறான் என்பதை நிரூபிப்பதற்காக பவுல் உபயோகப்படுத்துகிறார். 3, 4ஆம் அதிகாரங்கள் விசுவாசத்தினால் எப்படி நாம் நீதிமான்களாக்கப்படுகிறோம் என்பதை குறித்த அதிகாரங்களாக இருந்தது. 5ஆம் அதிகாரத்திலிருந்து ஒரு புதிய ஒரு காரியத்தை நாம் பார்க்கிறோம். அநேகர் சொல்லுகிறார்கள் 3, 4ஆம் அதிகாரங்கள் விசுவாசத்தினால் நீதிமான்களாக்கப்படுவதை குறித்து இருக்கிறது, அதாவது ரட்சிக்கப்படுவதை குறித்து, பாவி ரட்சிக்கப்படுவது எப்படி என்பதை. 5 முதல் 8ஆம் அதிகாரங்கள் பாவி எப்படி பரிசுத்தமாக்கப்படுகிறான் என்பதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். அது ஒரு விதத்தில் உண்மைதான். பரிசுத்தமாகுதலை குறித்து இங்கே அதிகமாக பேசுகிறது. ஆனால் ஒரு ஆச்சரியமான காரியம் என்னவென்றால், பரிசுத்தமாகுதலை அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு தனியான ஒரு காரியத்தை பார்க்காமல், நீதிமானாக்கப்பட்டவன் அவனுக்கு பரிசுத்தமாகுதல் என்பது அவனுடைய வாழ்க்கையிலே நிறைவேற வேண்டிய ஒன்று, அதில் சந்தேகமே இல்லை என்கிற விதத்திலே அவர் பேசுகிறார். 8ஆம் அதிகாரத்துக்கு திருப்போம். இதில் ஒரு வசனத்தை பார்த்துட்டு வந்துடுவோம். 8ஆம் அதிகாரத்தை 30ஆம் வசனம். எவர்களை முன் குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார், எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களாக்கியும் இருக்கிறார், எவர்களை நீதிமான்களாக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். நல்ல கவனிங்க. முன் குறித்தல் என்று சொன்னால், கர்த்தர் நம்முடைய தாயின் கற்பத்திலே நாம் உருவாவதற்கு முன்பதாகவே நம்மை அறிந்து நாம் அவரை ஏற்றுக்கொள்வோம் என்பதையும் அவர் அறிந்து வைத்திருக்கிறார். ஒரு நாளில் நாம் பிறந்து வளர்ந்து ஒரு நாள் கிறிஸ்துவண்டை வருவோம் என்பதை முன்னாலே அறிந்து வைத்திருக்கிறார். தேவன்னா அப்படிதான் இருக்கணும், நம்ம மாதிரி இல்லை. எல்லாம் நடந்த பிறகு தெரியறதுக்கு அவருக்கு எல்லாம் முன்னாடியே தெரியும். பிறக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம யாருன்னு தெரியும், பிறந்த பிறகு நம்ம அவரை ஏற்றுக்கொள்வோம்னு தெரியும், நம்ம என்னென்ன பண்ணுவோம் எல்லாத்தையும் அவர் தெரிந்து வைத்திருக்கிறார் முன்கூட்டி. அதைத்தான் முன்குறித்திருக்கிறார் என்று சொல்லியிருக்குது. முன்குறித்து அப்படி நம்ம அறிந்து வைத்திருக்கிறபடினாலே, முன்குறித்து இருக்கிறார்னா என்னென்ன ரட்சிக்கப்படுவாங்க என்னென்ன ரட்சிக்கப்பட மாட்டாங்கன்னு அவர் மார்க் பண்ணி வச்சிடல. அது தப்பு. அப்படிப்பட்ட காரியம். எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதுதான் அவருடைய சித்தம். முன் குறித்து வைத்திருக்கிறார் என்றால் யார் யார் ரட்சிக்கப்படுவார், யார் யார் கர்த்தரண்டை வருவார்கள் என்பதை அவர் ஏற்கனவே அறிந்து வைத்திருக்கிறார். அவர் கண்டுவிட்டார். அவர் சர்வஞானியா இருக்கிறபடினாலே அது அவருக்கு தெரியும். யார் யார் கடைசி வரை இயேசுவை தள்ளுவாங்க, ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், யார் யார் ஏற்றுக்கொள்வார்கள் என்பதை அப்படி முன்குறித்தவர்களை அழைத்தும் இருக்கிறார். அவர்களிடத்தில் பேசி இருக்கிறார், அவர்களை அழைத்து இருக்கிறார். எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களாக்கியும் இருக்கிறார். ரட்சிப்பு நீதிமான்களாக்கி இருக்கிறார். எவர்களை நீதிமான்களாக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். மகிமைப்படுத்தி இருக்கிறது என்று சொல்லுகிறது, கடைசியிலே நாம் மகிமை அடைய போகிறோமே, அவரோடு கூட இந்த சரீரமெல்லாம் மகிமையுள்ள சரீரமாய் மாறி மகிமைக்குள்ளாக பிரவேசித்து மகிமையோடு மகிமையா நாம் இருக்க போகிறோமே, அந்த நிலையை குறித்து பேசுகிறது. ஒரு காரியத்தை பாருங்கள். எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்திருக்கிறார், அழைத்தவர்களை நீதிமான்களாக்கி இருக்கிறார், நீதிமான்களாக்கினவர்களை பரிசுத்தமாக்கினார், பரிசுத்தமாக்கினவர்களை மகிமைப்படுத்தினார் சொல்லல. சொல்லாம எவர்களை குறித்திருக்கிறாரோ அவர்களை அழைத்திருக்கிறார், அழைத்தவர்களை அவர் நீதிமான்களாக்கி இருக்கிறார், நீதிமான்களாக்கினவர்களை அவர் மகிமைப்படுத்தி இருக்கிறார்னு பரிசுத்தமாகுதலே விட்டுட்டு நேரா போயிட்டார் மகிமைப்படுத்துதலுக்கு. ஏன் அப்ப பரிசுத்தமாகுதல் கிடையாதா? பரிசுத்தமாக வேண்டியது இல்லையா? கிடையாது. அப்படி கிடையாது. பரிசுத்தமாக வேண்டியதுதான். பரிசுத்தமாகுதல் என்கிறது தொடர்ந்து நடைபெறுகிற கிரியை விசுவாசனுடைய வாழ்க்கையில. அதை குறித்து இந்த அதிகாரங்கள் பேசுகிறது. ஆனால் இங்க இந்த வரிசையில் அந்த பரிசுத்தமாகுதலே விட்டுட்டார். நீதிமான்களா எவர்களை ஆக்கினாரோ அவர்களை மகிமையும் படுத்தி இருக்கிறார் என்று சொன்னால், யார் யார் ரட்சிக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்களை கடைசி வரையில் அவர் கொண்டு செல்லுகிறார். பரிசுத்தமாகுதல் என்பது நாம் ஏதோ முயற்சி செய்து பாடுபடுற ஒரு காரியம் அல்ல. அவர் நம்மை அதனூடாக கொண்டு செல்லுகிறார். நமக்கு பாவத்தின் மீதும் சகலவித சோதனைகள் மீதும் ஜெயத்தை தந்து பரிசுத்தமாகுதலை அவர் கவனித்துக் கொள்கிறார். நம்முடைய வாழ்க்கையில அவர் நிறைவேற்றுகிறார். எத்தனை பேர் இங்க இருக்கிறீங்க?
நிறைவேற்றி கடைசி வரைக்கும் கொண்டு போறார். எத்தனை பேர் கடைசி வரைக்கும் போறவங்க? நிறைய பெந்தோஸ்து விசுவாசிங்க இன்னைக்கு ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆண்டவரே, எப்படியோ தப்பி பொழைச்சி ரட்சிக்கப்பட்டாச்சு, இனிமே எப்படியாவது நான் பரிசுத்தமாகி ஆண்டவரே ரொம்ப முயற்சி எடுக்க போகிறேன், ஏராளமான கஷ்டத்தின் மத்தியில சோதனையின் மத்தியில எப்படியாவது நான் பரிசுத்தமாகி அதை எப்படியாவது அடைஞ்சிடணும் ஆண்டவரே, அதை எப்படியாவது அடைஞ்சு கடைசியில மண்டையில வந்து சேரணும், அது சேரணும் சேர மாட்டணும், உங்களுடைய கிருபை தான் ஆண்டவரே, எனக்கு ஒன்றும் தெரியல அப்படின்னு இருக்கிறான். கிடையாது, இங்க சொல்றாரு கண்டிப்பா வந்து சேருவீங்க. உங்களை நீதிமான்களாக்கி இருக்கிறார் என்று சொன்னால் உங்களை மகிமையில அவர் காண்கிறார். ஏற்கனவே எப்படி தாயின் கற்பத்தில் நீங்கள் உருவாவதற்கு முன்பதாகவே உங்களை முன்குறித்தாரோ, நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று உங்களை குறித்து அறிந்து உங்களுடைய ரட்சிப்பு நிலையை அப்பொழுதே அவர் கண்டுவிட்டார். அது உண்மையானால் நீங்கள் மகிமையில் அவரோடு இருக்கிற நித்திய நித்தியமா வாழ்கிற அந்த நிலையை இன்றைக்கு அவர் கண்டு கொண்டிருக்கிறார். விசுவாசிகளுக்கு தான் சந்தேகமா இருக்குது இன்னைக்கு, அது நான் போய் சேரணும் சேர மாட்டேன்னு. விசுவாசிக்கு தான் சந்தேகம், நான் மோட்சம் போகணும் போக மாட்டேன்னு. இவங்க தான் சந்தேக பாட்டை பாடிக்கிட்டு சந்தேக பிரசங்கத்தை பிரசங்கம் பண்ணிட்டு இருக்காங்க. அவருக்கு சந்தேகமே கிடையாது. ஏன்னா அவர் சொல்றார், எவரை முன் குறித்தேனோ அவரை அழைத்திருக்கிறேன், எவரை அழைத்தேனோ அவரை நீதிமானாக்குகிறேன், எவ்வளவு நீதிமானாக்குனேனோ அவர்களை மகிமையும் படுத்துகிறேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? பரிசுத்தமாகுதல் என்ன பொறுத்த வரைக்கும் ஒண்ணும் கிடையாது. நீ எனக்குள்ள இருந்தால், நீ நீதிமானாக்கப்பட்டு எனக்குள் நீ வாழ்ந்தால், பரிசுத்தமாகுதல் என்பது நான் உன்னுடைய வாழ்க்கையிலே நடப்பிக்கிற ஒரு காரியம். அது என்னுடைய பலனால், என்னுடைய கிருபையால், என்னுடைய பலத்தால், என்னுடைய சக்தியால் நடைபெறுகிற காரியம் ஒழிய நீ அதை போராடி பெற்றுக்கொள்கிற ஒரு காரியம் கிடையாது என்று சொல்லுகிறார். எத்தனை பேர் இருக்கிறீங்க இங்க? இருக்கிறவங்க ஆமேன்னு சொல்லுங்க. இந்த பரிசுத்தத்தை வச்சு பெரிய பூச்சாண்டி காமிச்சாங்க. ஆனா கர்த்தர் சொல்றார், நான் பார்த்துக்கிறேன், அது என்னுடைய பொறுப்பு. நான் உன்னை முன் குறிச்சிருந்தா நான் அழைச்ச பிறகு உன்னை நீதிமான ஆக்குனேன். நான் நீதிமான என்னைக்கு ஆக்குனேன்னு உன்னை, அப்ப நான் கடைசி வரைக்கும் உன்னை எடுத்துக்கொண்டு செல்லுவேன். மகிமைக்குள்ள நீ என்னோடு பிரவேசிப்பாய். உன்னை தகுதியாக்குகிறது, இந்த உலகத்திலோட பரிசுத்தமா வைக்கிறது எல்லாம் என்னுடைய பொறுப்பு. அதெல்லாம் எனக்குள்ள அடங்கி இருக்கின்றார். நாம் அவருக்குள்ள இருந்தா கிறிஸ்தவ ஜீவியம் ஒரு பெரிய போராட்டம் அல்ல, அது அவருடைய சக்தியினால அவருடைய பலத்தினால் வாழ்கிற ஒரு ஜீவியம். சரி, ரோமர் 5ஆம் அதிகாரத்தை திருப்போம். ஆகையால் ரோமர் 5 முதல் 8ஆம் அதிகாரம் வரை பரிசுத்தமாகுதலை குறித்து என்று நான் சொல்ல மாட்டேன். பரிசுத்தமாகுதலை குறித்து அங்கே பேசினாலும் கூட பரிசுத்தமாகுதலை குறித்து என்று சொல்ல வேண்டாம். ஏன்னா அது என்னமோ ஒரு பெரிய, அது ஒரு தனி இது மாதிரி தெரியுது. அப்படி சொல்வதற்கு பதிலாக கிறிஸ்துவுக்குள்ளான வாழ்க்கை என்று நாம் அதுக்கு தலைப்பு கொடுக்க போகிறோம். பரிசுத்தம் பரிசுத்தம் பண்ணா சொன்னா ஜனங்களுக்கு அது பெரிய இது மாதிரி இருக்குது, ஆஹா அப்படின்னு. கடைசியில் பரிசுத்தம் பரிசுத்தம் பரிசேயர் ஆயிடுறாங்க ஜனங்க. பரிசேயரை விட மோசமான விதத்தில் ஆயிடுறாங்க. அப்படி ஆக வேணாம் என்று தான் அந்த தலைப்பை விட்டுட்டு நான் என்ன சொல்றேன், கிறிஸ்துவுக்குள்ளாக வாழும் வாழ்க்கை, லைஃப் இன் கிரைஸ்ட், கிறிஸ்துவுக்குள்ளான வாழ்க்கை என்று இந்த 5 முதல் 8ஆம் அதிகாரத்துக்கு நாம் தலைப்பிடுகிறோம். முதல் வசனத்தில் ஆரம்பிக்கும் போது என்ன சொல்லுகிறார்? விசுவாசத்தினால் நாம் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம். ஆனபடியால் நமக்கு 3 காரியங்கள், 3 விளைவுகள் ஏற்பட்டிருக்கிறது. விசுவாசத்தால் நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம், தேவனுடைய பிள்ளை ஆக்கப்பட்டிருக்கிறோம். இப்படி ஆக்கப்பட்டதனால் 3 விளைவுகள் ஏற்பட்டிருக்கிறது. ஒன்று என்ன சொல்லுகிறார்? தேவனிடத்தில் சமாதானம். இதை தான் நாம் போன வாரத்தில் பேசணும். தேவனிடத்தில் தேவன் கொடுக்கிற சமாதானம் இல்லை, அது வேற. நாம் பிரச்சனைகள் மத்தியில சமாதானமாக வாழ்கிறது அது கிடையாது. தேவனிடத்தில் சமாதானம் என்று சொன்னால் தேவனுக்கும் மனுஷனுக்கும் பகை இருந்திருக்குது. மனுஷன் தேவனிடத்தில் நெருங்க முடியாத நிலை, தேவன் மனுஷனை ஏறெடுத்து பார்க்க முடியாத நிலை. இப்படிப்பட்ட ஒரு பகையும் விரோதத்தையும் போக்கி சிலுவை மரணத்தின் மூலமாக, சிந்தப்பட்ட ரத்தத்தின் மூலமாக தூரமாயிருந்த மனுஷனை தேவன் கிட்டே சேர்த்து கொண்டார். மனுஷனுக்கு இப்ப தேவனிடத்தில் சமாதானம் உண்டாயிருக்கிறது. அந்த நிலையை குறித்து இது பேசுகிறது. இது எதை குறித்து பேசுகிறது? தேவனிடத்தில் சமாதானம். தேவனை பார்த்து ஓடல, இப்போ தேவனை பார்த்து பயப்படல, தேவனிடத்தில் நெருங்க முடியாது என்கிற நிலை கிடையாது. தேவனிடத்தில் சமாதானம் தான் அந்த ரட்சிப்பின் நிலை. அதை குறித்து போன வாரத்தில் பேசினோம். தேவனிடத்தில் சமாதானம் பெற்றவர்கள் என்னென்ன நிச்சயங்கள் உடையவர்களாக இருக்க வேண்டும், எப்படிப்பட்ட நிச்சயத்தை உடையவர்களாக இருக்க வேண்டும் எல்லாம் சொன்னேன். இப்போ 2வது காரியத்தை குறித்து பேசுவோம். 2வது என்ன உண்டாயிருக்கிறதாம்? அவர் மூலமாய் நாம் இந்த கிருபையில் பிரவேசிக்கும் ஸ்லாக்கியத்தை விசுவாசத்தினால் பெற்று நிலை கொண்டிருந்து, இதான் 2வது காரியம். இதை சுருக்கமா என்னுடைய பாஷையில் சொல்ல போனால், ஒன்று தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கோம். 2வது காரியம் 2வது வசனத்தில் இருக்குது. அதை சுருக்கமா என்னுடைய வார்த்தையில் சொல்ல போனால்,
தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெறக்கூடிய ஒரு ஸ்தானத்திற்கு நாம் வந்திருக்கிறோம். ஒரு நிலையிலே நாம் வைக்கப்பட்டிருக்கிறோம். தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நிலையில நாம் இன்றைக்கு நிறுத்தப்பட்டிருக்கிறோம். அதான் சரியான வழி. அதைத்தான் இவர் இப்படி சொல்றார். அவர் மூலமாய் நாம் இந்த கிருபையில் பிரவேசிக்கும் ஸ்லாக்கியத்தை விசுவாசத்தினாலே பெற்று அதிலே நிலைத்து நிற்கிறோம், நிலை கொண்டிருக்கிறோம் என்று சொல்கிறார். அதை தான் நான் சிம்பிளா சொல்றேன். அவருடைய ஆசீர்வாதங்களை பெறக்கூடிய ஸ்தானத்திலே நாம் நிறுத்தப்பட்டிருக்கிறோம். பிரவேசிக்கும் ஸ்லாக்கியம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆக்சஸ் என்று ஆங்கிலத்திலே ஒரு நல்ல வார்த்தை. ஆக்சஸ் என்று சொன்னால் the permit to enter, நுழைவதற்குரிய அனுமதி. தேவனுடைய பிரசன்னத்திலே நுழைவதற்கு அனுமதி. அதைத்தான் நீங்க பிரவேசிக்கும் ஸ்லாக்கியம் என்று சொல்கிறார். எந்த இடத்துல பிரவேசிக்கும் ஸ்லாக்கியம்? தேவனுடைய கிருபைக்குள்ளாக பிரவேசிக்கும் ஸ்லாக்கியம். அவருடைய கிருபை தான் ஆசீர்வாதங்கள் எல்லாத்தையும் பெற்று தருகிறது. அதற்குள்ளாக பிரவேசிக்கும் ஸ்லாக்கியத்தை, நுழைகிற அனுமதியை இயேசுவின் மூலமாய் பெற்றிருக்கிறோம். ஒரு ஸ்டேட்மெண்ட்டை நான் சொல்லிட்டு வர்றேன், அப்பதான் வழங்கும். இந்த நுழையும் ஸ்லாக்கியம், தேவனுடைய பிரசன்னத்தில் பிரவேசிக்கும் ஸ்லாக்கியம், இந்த கிருபைக்குள் பிரவேசிக்கும் ஸ்லாக்கியம் இயேசுவின் மூலமாய், இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நமக்கு உண்டாயிருக்கிறது. அதுதான் முதலாவது காரியம். தேவன் வைத்திருக்கிற, அவர் கிருபையாய் நமக்கு கொடுத்திருக்கிற அனைத்து ஆசீர்வாதங்களுக்குள்ளும் பிரவேசிக்கும் ஸ்லாக்கியம் எப்படி உண்டாயிருக்கிறது? இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உண்டாயிருக்கிறது. நிறைய ஜனங்க இன்னைக்கு நினைக்கிறாங்க பாருங்க, பொதுவா ஜனங்க நினைக்கிறாங்க தேவனை யார் வேணா கூப்பிடலாம், எப்ப வேணா கூப்பிடலாம், எப்படி வேணா கூப்பிடலாம், எந்த வழியில வேணா கூப்பிடலாம், அவரு வந்துருவார். சிலர் வசனத்தை கூட அதுக்கு உபயோகப்படுத்துறாங்க. ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன். ஆகையால் என்ன நினைக்கிறாங்க, சாகர நேரத்தில் சங்கரான்ற மாதிரி சொல்லுவாங்க இல்லையா, அதுபோல கிறிஸ்தவங்க என்ன நினைச்சிட்டு இருக்கிறாங்க, ஆபத்து காலத்தில் ஐயோ ஐயோ ஆண்டவரே அப்படின்னா எப்படியாவது அவரு வந்துடுறாரு. எப்படி வேணா கூப்பிடலாம், யார் வேணா கூப்பிடலாம். கிறிஸ்தவர்கள் மத்தியிலேயே இப்போ எல்லாம் சொல்றாங்க, வேற எந்த பேர் வேணா கூட சொல்லி கூட கூப்பிடலாங்கன்றாங்க. வேற எந்த தெய்வங்கள், அது இது தேவதைகள் எல்லா பேரையும் சொல்லி கூப்பிடலாம். எப்படி கூப்பிட்டாலும் தேவன் வருவார். எந்த வழியில வந்தாலும் வருவார். எந்த மதம் மார்க்கத்தின் வழியா வந்தாலும் அவரை கூப்பிடலாம், அவரிடத்தில் வரலாம் என்று சொல்லி அப்படி நினைத்து கொண்டிருக்கிறார்கள். தேவன்னா நம்ம கூப்பிட்ட நேரத்துக்கு அவருக்கு இருப்பார். என்னமோ இவர்களுக்கு அடிமை மாதிரி. இவர்கள் கூப்பிட்ட நேரத்துக்கு அவர் வந்து ஆஜராகிறதுக்கு இவர்கள் சொல்படி கேட்கிற அடிமை என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். தேவன் அப்படி அல்ல. தேவன் தேவனாயிருப்பார் என்றால், அவர் உண்மையாகவே எல்லாவற்றையும் உண்டாக்கின தேவன், சகலத்தின் மேலும் அதிகாரம் உள்ள தேவனாயிருப்பார் என்றால், அவர் சும்மா மனுஷன் எப்படி வேணா கூப்பிடு, நீ என்ன வேணா பண்ணி, எப்படி வேணா கூப்பிடு, நான் வந்து உனக்கு பதிலளிக்கிறேன்னு சொல்லல. அப்படி சொல்ல மாட்டார். ஏன்னா அவர் எல்லாவற்றுக்கும் மேல இருக்கிறவர். அவர் எப்படி சொல்லுவாரு, நான் உனக்கு ஒரு வழியை சொல்றேன், அந்த வழியில வந்தீனா நான் உனக்கு செய்வேன். இந்த வழியில வந்தீனா நீ என்னிடத்துல வரலாம். இதுதான் வழி. நீ எனக்கு வழியை சொல்லாத, நீ எனக்கு சொல்லாத 1000 வழி இருக்குதுன்னு, நீ எனக்கு சொல்லாத இதுவும் ஒரு வழி அதுவும் ஒரு வழின்னு ஜனங்க இன்னைக்கு நிறைய பேசுவாங்க. அப்படி அதெல்லாம் வழி கிடையாது. தேவன் தேவனாயிருக்கிறபடினால் அவர் திட்டவட்டமாக ஒரு வழியை அவர் காண்பிக்கிறார். இந்த வழியில வந்தாதான் ஏற்றுக்கொள்கிறேன்னு சொல்றாரு. ஏன்னா அவர் தேவன். அவர் வச்சதுதான் சட்டம். நம்ம வச்சது சட்டம் இல்ல, நம்ம நினைச்சதெல்லாம் சட்டம் இல்ல. அவர் மெய்யான தேவனா இருக்கிறபடினால அவர் என்ன சொல்றார், நான் சொல்றேன் இதுதான் வழி, இதை தவிர வேற வழி கிடையாது, இது வழியா வராமல் வேற எந்த வழியில வந்தாலும் நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று சொல்லுகிறார். சிலர் இன்றைக்கு இயேசுவின் பெயரை கூட உச்சரிக்கிறார்கள், கிறிஸ்தவர்கள் என்ற பெயரை கூட வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் கிறிஸ்துவின் மூலமாக தான் இங்கே இந்த கிருபைக்குள் பிரவேசிக்கும் ஸ்லாக்கியம் நமக்கு கிடைக்கிறது என்பதை அவர்கள் மறுதலிக்கிறார்கள், ஏற்றுக்கொள்ள மாட்டேங்கிறார்கள். இயேசு கிறிஸ்துவின் அடிக்கடி ஒரு தடவை சொல்லுவாங்க, அவர் நல்லவர்னுவாங்க, அவர் நல்ல போதகர்னுவாங்க, இப்படின்னுவாங்க அப்படின்னுவாங்க. அவரை பற்றி கிறிஸ்தவ மார்க்கம் எல்லாம் குறித்து பேசுவாங்க. ஆனால் கிறிஸ்துதான் வழி என்கிறதை அவர்கள் ஏற்றுக்கொள்கிறது கிடையாது. இன்னும் கேட்டால் அநேகர் சொல்கிறார்கள், அவர் ஒரு வே ஷோவர், அதாவது வழியை காண்பிக்கிறவர். அவர் வழி இல்லை, வழியை காண்பிக்கிறவர்னு. நீங்கள் பாருங்கள், இங்கேருந்து அடுத்த ஊருக்கு போகணும்னா, இங்கேருந்து இப்போ மதுராந்தகம் போகணுன்னு வைங்க, செங்கல்பட்டை தாண்டி, அங்கே மவுண்ட் ரோடில் போனால் ஒரு போர்டு போட்டிருக்கான், அப்படி செய்கை மாதிரி போட்டு, இப்படியே நேராக போனால் மதுராந்தகன்றான். அதுதான் வழி காட்டுகிற ஒரு கருவி. இயேசு வந்து வழி காட்டுகிற அந்த நேம் போர்டு மாதிரி இல்லை, எழுத்து பலகை மாதிரி இல்லை. அவரே தான் வழி. அவர் வழி காட்டுகிறவர் இல்லை, அவர் தான்
வழி, அதுதான் சரியான கிறிஸ்தவ போதனை. சொல்றோம் அதுக்கு இதுக்கு பெரிய வித்தியாசம் இல்லைங்க, வழி காட்டுறவர்னு சொன்னாலும் ஒண்ணுதான், வழினாலும் ஒண்ணுதான்ற கிடையாது. நம்பலன்னா போய் அந்த மதுராந்தகம் 50 கிலோமீட்டர் போட்டிருக்குது பாருங்க, அது மேலே ஏறி உட்காந்துங்க. எத்தனை நாள் ஆகுது பாருங்க போய் சேர்றதுக்கு மதுராந்தகத்துக்கு. இன்னும் 100 வருஷம் பொறுத்து வந்தாலும் அது வேலை தான் உட்காந்துட்டு இருப்பீங்க, எங்கேயும் 1 இன்ச்சு கூட நகர்ந்திருக்க மாட்டீங்க. வழி காட்டுகிறவர் அவர் இல்ல, வழி காட்டுகிறவர் நம்ம தேவனிடத்தில் எடுத்து போக முடியாது. வழிதான் நம்ம தேவனிடத்தில் எடுத்து கொண்டு போகிறது. அவர் வழி காட்டுகிறவர் அல்ல. வழி, அவர் வழியா இருப்பார் என்றால் அவருடைய வாயிலாக தான், அவர் மூலமாக தான், அவருக்குள்ளே தான், அவர் மூலமாக தான் நம் தேவனிடத்தில் வர முடியும். வேற வழியே கிடையாது. இன்றைக்கு பாருங்க, கிறிஸ்தவ மார்க்கத்திலே பலவிதமான பிரிவுகள் உண்டு. இதுல சில பிரிவுகளில் பார்க்கிறோம் பலவிதமான வழிகளை வைத்திருக்கிறார்கள். உதாரணத்துக்கு ரோமன் கத்தோலிக்க சபையை எடுத்துக்கொள்வோம். ஏதோ குற்றஞ்சாட்டணும், குறை சொல்லணும்னு சொல்லலை நான். ஆனால் சில நேரத்தில் உண்மையை சொல்ல வேண்டியதாக இருக்குது, சில நேரத்தில் நோகலாம் அது சிலருக்கு. ஆனால் இங்கே இருக்கிறவர்களுக்கு நான் விளக்கம் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன், ஆகியால சொல்லுகிறேன். நான் யாரையும் அடித்து பேசுகிறதோ இது பண்ணி பேசுகிறது கிடையாது, சத்தியத்தை சொல்ல வேண்டியதாக இருக்குது, அதனால சொல்கிறோம் சில நேரத்தில். இதுதான் உண்மை. ரோமன் கத்தோலிக்க சபையில் பார்த்தீங்கன்னா அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள், நீ தேவனிடத்தில் வரணுமா, இந்த பரிசுத்தவான் மூலமாவா, மரியாள் மூலமாவா, அது மூலமாவா, இது மூலமாவான்னு சொல்லி பலவிதமான மீடியேட்டர்ஸ், பலவிதமான வழிகளை வைத்திருக்கிறார்கள் பிதாவினிடத்தில் வருகிறதுக்கு, தேவனிடத்தில் வருகிறதுக்கு. மரியாளின் மூலமாக வான் சொல்லுகிறது ஒரு பெரிய, மரியாளிடத்தில் ஜெபிக்கிறது, மரியாள் மூலமாக இயேசுவிடத்தில் வருகிறது, எல்லாம் அவர்களுக்கு மத்தியில் போதிக்கப்படுகிற மிகப்பெரிய ஒரு போதனை. அது பெருசாக போதிக்கிறாங்க. அதை மரியாளத்தில் வேண்டிக்கொள், மரியாள் உனக்கு கிருபை செய்வாள், மரியாள் உன்னை இயேசுவிடத்தில் அறிமுகப்படுத்துவாள், மரியாள் உன்னை இயேசுவிடத்தில் கொண்டு போவாள், மரியாள் சொன்னால் ஆண்டவர் தட்ட மாட்டார், சொந்த தாய் சொன்னா தட்டிடுவாரா, இப்படியெல்லாம் போதிக்கிறாங்க. அதை கேட்டா சொல்றாங்க சிலர், அது ஒன்றும் இல்லைங்க, ராஜாவை போய் பார்க்கணும்னா முதல்ல ஹெட் கிளார்க்லேருந்து ஆரம்பிக்கணுங்க. ஹெட் கிளார்க்லேருந்து ஆரம்பித்து பிறகு மந்திரி கிட்ட போய், மந்திரி வந்து ராஜா கிட்ட சொல்லி அப்புறம் தான் ராஜா கிட்ட போவோம். அது மாதிரி தான் இது. பலவிதமான பரிசுத்தவான்கள் பல லெவலில் இருக்காங்க. அவங்களெல்லாம் போய் பார்த்துட்டு அப்படியே போய் கடைசியில் மேரிக்கிட்ட போய், அப்புறம் மரியாள் தாய் சொன்னா தாய் சொல்ல தட்டாதவர் அவர், ஆகையால தாய் சொல்றதன் மூலமா போய் அவரிடத்துல போயிடலான்றாங்க. நான் சொல்றேன், நம்ம நிலை அப்படியா இருக்குது இன்னைக்கு. நான் தேவனுடைய பிள்ளை. ஒரு உதாரணத்துக்கு வைத்துக் கொள்வோம், ராஜாவுக்கு ஒரு மகன் இருக்கிறான், காலையில அப்பாவுக்கு முத்தம் கொடுத்துட்டு போயிட்டு வரேன்னு டாட்டா காமிச்சிட்டு வெளியே போறான். திருப்பி உள்ள வரும்போது ஹெட் கிளார்க்ல இருந்து ஆரம்பிச்சு மந்திரி கிட்ட போய் எப்படியாவது எங்க அப்பா கிட்ட உள்ள கொண்டு போய் விடு, போறது ரொம்ப கஷ்டமாமே, நீ சொன்னா கேட்பாராம், மந்திரி சொன்னாதான் கேட்பாராம் அப்படின்னு சொல்லி மந்திரி கையை பிடிச்சிட்டா பிள்ளை உள்ள வர போறான். அவன் பிள்ளையா இருக்கிறபடினாலே அவன் நேரா உள்ள வருகிறான். ஆகையால் தான் நான் சொல்றேன், எனக்கு மரியாள் தேவையில்லை. நான் ஹெட் கிளார்க்கையும் பார்க்க வேண்டியதில்லை, மந்திரியும் பார்க்க வேண்டியதில்லை, சாமியாரையும் பார்க்க வேண்டியதில்லை, ஆசாரியரையும் பார்க்க வேண்டியதில்லை, யாரையும் பார்க்க வேண்டியதில்லை. நேரா போய் பிதாவாகிய தேவனிடத்திலேயே நான் போய் சேர முடிகிறது. ஏனென்றால் கிறிஸ்து எனக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்திருக்கிறார். எல்லாம் எனக்கு கிறிஸ்துவின் மூலமா வருகிறது. அவருடைய நாமத்தில் கேட்டா எனக்கு தருவேன்றாரு. ஆகையால மரியாள் மூலமாகவோ யார் மூலமாகவோ நான் போக வேண்டியது கிடையவே கிடையாது. இயேசுவிடத்தில் ஒரு முறை வந்து சொல்றாங்க, உங்களுடைய தாயும் உடைய சகோதரர்கள் வந்து நிற்கிறாங்க. யார் என்னுடைய தாய், யார் என்னுடைய சகோதரன்ட்டார். அப்படின்னா என்ன அர்த்தம், அவங்களும் எல்லாரும் போலவே வரட்டும், இவங்களுக்கு என்ன ஸ்பெஷலா வழியா வச்சிருக்கிறேன், இவங்களுக்கு ஒன்றும் ஸ்பெஷலா ஒன்றும் கிடையாது. எல்லாரும் போல தான் விசுவாசத்தில் அவர்கள் வர வேண்டும், எல்லாரும் போல தான் அவர்களும், எல்லாரும் போல தான் அவர்களும் மனுஷர்கள். மரியாளிடத்தில் நான் ஜெபம் பண்ணி பிரயோஜனம் கிடையாது, ஏன்னா மரியாள் இறந்து போயிட்டாங்க. வேதம் போதிக்கிறது திட்டவட்டமாக மரித்த நிலையை குறித்து. மரித்தவர்களுக்கு இன்றைக்கு உலகத்தில் நடக்கிற நிலைகள் ஒன்றும் தெரியாதான். மரியாளுக்கு எனக்கு என்ன நடக்குதுன்னு அந்த அம்மாவுக்கு என்ன தெரியும், என்னுடைய குடும்பத்தில் என்ன நடக்குதுன்னு அவங்களுக்கு என்ன தெரியும். அவங்க நல்லவர்களா இருக்கலாம், உயர்ந்தவர்களா இருக்கலாம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய தாயாரா இருக்கலாம், அதெல்லாம் மதிக்கிறோம், மரியாதை செலுத்துகிறோம், எல்லாம் உண்டு. ஆனால் என்னுடைய வாழ்க்கையின் பிரச்சனைகளை குறித்து இன்றைக்கு செத்து போயிருக்கிற மரியாளுக்கு ஒன்றும் தெரியாது, தெரிய முடியாது என்று வேதவசனம் போதிக்கிறது. அதான் வேதவசனத்தின் போதனை. மரித்தவர்களுக்கு இன்றைக்கு உலகத்தில் நடக்கிற காரியங்களை குறித்த அறிவு ஒன்றும் கிடையாது. ஆகையால் தான் நான் மரியாள்கிட்ட போய் ஜெபம் பண்றதில்லை, அந்த அம்மா கிட்ட என்ன ஜெபம் பண்ணாலும் அந்த அம்மாவுக்கு விளங்க போகிறது இல்லை, அந்த அம்மாவுக்கு அந்த ஜெபம் போய் சேர போகிறதும் கிடையாது. இருக்கிறீங்களா? பாருங்க எவ்வளவு பேர், பல்லாயிரக்கணக்கான மக்கள் மரியாள்கிட்ட வேண்டிட்டு இருக்கிறாங்க. அந்த அம்மா பாவம் செத்து போயிட்டாங்க.
நீங்க ஜெபம் பண்ணி இவங்க ஜெபம் பண்ணி ஒரு ஜெபம் கூட போய் சேரலங்க. அந்த அம்மாவுக்கு தெரியவே தெரியாது பாவம். போய் சேர்ந்தாவாது அந்த அம்மா ஏதாவது பண்ணலாம், போய் சேரவே முடியாது. அந்த அம்மாவுக்கு ஒன்றும் தெரியாது. வேத வசனம் திட்டவட்டமா போதிக்கிறது மரித்தவர்களுக்கு இன்றைக்கு இந்த உலகத்திலே உள்ளவர்களுடைய நிலை புரிகிறதில்லை, விளங்குகிறதில்லை, தெரியப்படுகிறது கிடையாது என்று திட்டவட்டமா வேத வசனம் மரித்தவருடைய நிலையை குறித்து போதிக்கிறது. அது உண்மையானால் நாம் மரியாள்கிட்ட ஜெபம் பண்ணி பிரயோஜனம் இல்லை. ஏன்னா அந்த அம்மா செத்து போயிட்டாங்க, அந்த அம்மாவுக்கு என்னுடைய நிலை விளங்க போறதில்லை, தெரியவும் போகிறதில்லை. இயேசு வண்டையில நான் ஜெபிக்கும் போது, பிதா வண்டையில நான் ஜெபிக்கும் போது, இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கும் போது உயிரோடு இருக்கிற ஒரு இடத்துல நான் ஜெபிக்கிறேன். இருக்கிறீங்களா? எவ்வளவு பெரிய வித்தியாசம் பாருங்க. சாத்தான் சபையை கெடுத்து, கிறிஸ்தவர்களை கெடுத்து, இவர்கள் எப்படியாவது தப்பான வழியில கொண்டு போய் குழப்பி இவர்கள் தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெறாதபடிக்கு தூரமா தள்ளி கொண்டு போய் விட்டுறணும்னு பார்த்து இப்படி மதம் மார்க்கங்களை உபயோகப்படுத்தி சாத்தான் அப்படி செய்து விட்டான். மரியாள் மூலமாகவும் போக வேண்டியதில்லை, எந்த பரிசுத்தவான் மூலமாகவும் போக வேண்டியதில்லை, சபை மூலமாகவும் போக வேண்டியதில்லை. நாம் இயேசுவின் மூலமாக பிதாவின் இடத்துல போய் சேர்கிறோம். அதைத்தான் அப்போஸ்தலர் பவுல் இங்க அருமையா சொல்லுகிறார். அவர் மூலமாய், எல்லாரும் சொல்லுங்க, அவர் மூலமாய், கிறிஸ்துவின் மூலமாய், கிறிஸ்துவின் மூலமாய் இந்த ஸ்லாக்கியத்தை பெற்றிருக்கிறோம். எந்த ஸ்லாக்கியத்தை? இந்த கிருபைக்குள் பிரவேசிக்கும் ஸ்லாக்கியத்தை. தேவன் நமக்கு வைத்திருக்கிற சகல கிருபையின் ஆசீர்வாதங்களுக்குள் பிரவேசிக்கும் ஸ்லாக்கியத்தை கிறிஸ்துவின் மூலமாய் நாம் பெற்றிருக்கிறோம் என்று சொல்லுகிறார். திட்டவட்டமா தமிழ்ல ரொம்ப அழகா வந்திருக்குது. ஆங்கிலத்தில் we have access என்று சொல்லி இருக்குது. அது ஆக்சுவலா we have had access ன்னு வரணும். அதாவது நடந்து முடிந்த காரியம் போல சொல்லப்படணும். பெற்றிருக்கிறோம் என்று சொன்னா நடந்து முடிஞ்சாச்சு. அது இனிமே நடக்க போகிறது இல்லை, இனிமே பெற போகிறது இல்லை. அவரிடத்தில் சேர்றதுக்கு நம்ம முயற்சி எடுத்துக்கொண்டு இருக்கவில்லை. அவருடைய சமூகத்திலே இந்த கிருபைக்குள் பிரவேசிக்கும் ஸ்லாக்கியத்தை பெற்றிருக்கிறோம் என்று சொன்னால் பெற்று ஆகிவிட்டது, முடிந்து விட்டது. இது முடிந்த கதை. என்றைக்கு நாம் இயேசுவை விசுவாசித்து நாம் ரட்சிக்கப்பட்டோமோ அன்றைக்கே இயேசு நம்மை பிதாவினுடைய சமூகத்தில் கொண்டு வந்து நிறுத்தி விட்டார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? இப்ப எங்க நிக்கிறீங்க? அவருடைய பிரசன்னத்திலேயே நிற்கிறீர்கள், அவருடைய பிரசன்னத்திலேயே வாழ்கிறீர்கள். அந்த ஸ்லாக்கியத்தை அவர் மூலமாக நாம் பெற்றிருக்கிறோம். இரண்டாவதாக அந்த ஸ்லாக்கியம் ஏற்கனவே கொடுக்கப்பட்ட ஒன்று, ரட்சிப்பின் நேரத்திலே கொடுக்கப்பட்ட ஒன்று. மூன்றாவது, இந்த பிரவேசிக்கும் ஸ்லாக்கியம் நம்மை ஆசீர்வாதத்தின் இடத்திற்கு கொண்டு வருகிறது. அவர் மூலமாய் நாம் பெற்றிருக்கும் இந்த அவர் சமூகத்தில் பிரவேசிக்கும் அந்த ஸ்லாக்கியம் ஆசீர்வாதத்துக்கு இடத்திற்கு நம்மை கொண்டு வருகிறது. கிருபையின் மூலமாக தான் ஆசீர்வாதம் கிடைக்கிறது. அதாவது கிருபையில் பிரவேசிக்கும் ஸ்லாக்கியம், அதனால தான் சொல்லியிருக்கிறது. எல்லா ஆசீர்வாதங்களும் கிருபையினாலே தேவன் நமக்கு தந்த ஆசீர்வாதங்கள். இயேசு கிறிஸ்துவின் மூலமாக கிருபையாய் தேவன் கொடுத்த ஆசீர்வாதங்கள். கிருபை என்று சொன்னால் நமக்கு தகுதி இல்லாத வேளையிலே நம்மை அவர் ஆசீர்வதித்திருக்கிறார். நம்முடைய தகுதிப்படி நம்ம ஆசீர்வதிக்கணும்னா நமக்கு வெறும் தண்டனையும் மரணம் தான் நமக்கு கொடுக்கப்பட வேண்டும். பாவத்தின் சம்பளம் மரணம் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே. ஆகையால் மனுஷனை தேவன் ஏதாவது ஒன்று அவனுக்கு கிருபை காட்டணும்னா கிருபை காட்டவே முடியாது. ஏனென்றால் அவனுக்கு கொடுக்கப்பட வேண்டியதெல்லாம் மரணமும் தண்டனையும் தான். இயேசு கிறிஸ்து ரத்தம் சிந்தினபடினாலே, அவர் செய்த கிரியையினாலே அதை கொடுக்காமல் அதற்கு பதிலாக தம்முடைய இரக்கத்தையும் பாவ மன்னிப்பையும் மீட்பையும் சகலவிதமான ஆசீர்வாதத்தையும் நமக்கு கிருபையின் மூலமாக அவர் தந்தருளி இருக்கிறார் என்று வேத வசனம் சொல்லுகிறது. Grace is benefits given to the undeserving. தகுதியற்றவர்களுக்கு கொடுக்கப்படுகிற ஆசீர்வாதங்களை தான் கிருபை என்று சொல்லுகிறோம். நாம் யாரும் நம்முடைய தகுதியினால் ஆசீர்வாதம் பெறதில்லை, அது கிருபை. ஏனென்றால் தகுதியற்றவர்களாய் நாம் இருக்கும்போது தேவன் நம்மீது காட்டின கிருபை, இரக்கம், அன்பு, அதைத்தான் அப்படி சொல்லுகிறோம். இது நம்மை ஆசீர்வாதத்தை பெறுகிற ஒரு ஸ்தானத்தில் கொண்டு வருகிறது மட்டுமல்ல. இந்த ஸ்லாக்கியம், இந்த ஆக்சஸ், இந்த பிரவேசிக்கும் ஸ்லாக்கியம் ஆசீர்வாதத்தின் இடத்துக்கு நம்மை கொண்டு வருவது மட்டுமல்லாமல் அங்கே நம்மை கொண்டு வந்து நிலை நிறுத்துகிறது. அதைத்தான் இங்கே நிலை கொண்டிருந்து என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சொல்லுகிறார், அவர் மூலமாய் நாம் இந்த கிருபையில் பிரவேசிக்கும் ஸ்லாக்கியத்தை விசுவாசத்தினால் பெற்று நிலை கொண்டிருந்து. நிலை கொண்டிருந்து சொன்னால் ஆங்கிலத்திலே டு ஸ்டாண்ட் என்று சொல்லப்பட்டிருக்கிறது.
அந்த ஆசீர்வாதத்திலே நாம் நிலைத்து நிற்கும்படியாக, ஏதோ அப்பப்போ வந்துட்டு போகும்படியாக அல்ல, நிலைத்து நிற்கும்படியாக நாம் கொண்டு வரப்பட்டிருக்கிறோம். அந்த ஸ்டாண்ட் என்கிற வார்த்தை, நிலைத்து நிற்கிறது என்ற வார்த்தையை பவுலப்போஸ்தலனும் இன்னும் பேதுருவும் கூட, பவுலப்போஸ்தலன் பல இடத்துல உபயோகப்படுத்துகிறார், பேதுருவும் அதை உபயோகப்படுத்துகிறார். நிலைத்து நிற்பது என்று சொன்னால் அசைக்கப்பட முடியாத விதத்திலே, மாற்றப்பட முடியாத விதத்திலே, நிரந்தரமாக நிச்சயமாக அவர்கள் அந்த ஸ்தானத்தில் நிற்கிறார்கள் என்பதுதான் பொருள். அப்படின்னா என்ன அர்த்தம்? நாம் ஆசீர்வாதத்தின் ஸ்தானத்திற்கு கொண்டு வரப்பட்டது மட்டுமல்லாமல் நிச்சயமாக நிரந்தரமாக எப்போதுமாக அங்கே நிலை நிறுத்தப்பட்டிருக்கிறோம், அங்கே எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்டிருக்கிறோம், நிலை நிறுத்தப்பட்டிருக்கிறோம். அதிலிருந்து அசைக்க முடியாது. நம்ம அந்த ஸ்தானத்திலிருந்து நம்ம எந்த சூழ்நிலையும் அசைக்க முடியாது. யோசிச்சு பாருங்க, அப்படிதான் நிற்கிறீங்களா? தேவனுடைய சகல கிருபையின் ஆசீர்வாதத்தை பெருமிடத்திலே பெரும் ஸ்தானத்திலே நின்று அந்த ஆசீர்வாதங்களை நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோமா? அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த இடத்துக்கு வந்தால், அந்த ஸ்தானத்தில் நின்று எல்லாம் நமக்கு சொந்தம், கிறிஸ்துவின் மூலமாக எல்லாம் நமக்கு உண்டாயிருக்கிறது என்று விசுவாசித்து அதை பெற்று அனுபவிக்க வேண்டும். அதைத்தான் இயேசு சமாரிய ஸ்திரீகிட்ட சொன்னார். அந்த மட்டும் போய் தண்ணி கேட்டார். அந்த அம்மா சொன்னாங்க, நீர் யூதரா இருக்கிறீர், நான் சமாரியனா இருக்கிறேன், என்னிடத்தில் வந்து ஏன் தண்ணி கேட்கிறீர்? அவர் சொல்லுகிறார், யார் உன்னிடத்தில் கேட்கிறது என்று உனக்கு தெரிந்தால் நீ அவரிடத்தில் கேட்பாய், நான் உனக்கு கொடுக்கும் தண்ணீர் உனக்கு தாகத்தையே உண்டாக்காதுன்னு சொன்னார். ஆனா இந்த கிணத்தை பார்த்து சொன்னார், அந்த அம்மா மொண்டு கொண்டிருக்க கிணத்தை பார்த்து சொன்னார், இந்த தண்ணீர் உனக்கு மறுபடியும் தாகத்தை உண்டாக்கும். என்ன தண்ணீர் அது? அந்த அம்மா சொல்றாங்க, இது யாக்கோபின் கிணறு, எங்க முற்புதாக்கள் வெட்டின கிணறு, இவ்வளவு நாளா இருக்கிற கிணறு, எங்க தாத்தா பாட்டன் காலத்தில் வெட்டின கிணறு, இத்தனை வருஷமா இருந்த கிணறுன்னு தங்களுடைய பாரம்பரியத்தை மேன்மை பாராட்டுகிறார்கள். இயேசு சொல்லுகிறார், அந்த கிணத்தை தான் சொல்றேன், அதை குடிச்சா, அதுல இருந்து குடிச்சா நீ மறுபடியும் தாகமா இருப்பாய். அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்களுடைய பாரம்பரியம், இத்தனை நாட்களா நான் இப்படி இருந்தேன் அப்படி இருந்தேன், நம்முடைய சபை பாரம்பரியங்கள், நம்முடைய எல்லா பாரம்பரியங்களையும் நான் நின்று கொண்டு இதைத்தான் நான் பருகி கொண்டிருக்க போறேன்னு சொன்னா இயேசு சொல்லுகிறார், அது தாகத்தை கண்டிப்பா உண்டாக்க, அதுல திருப்தியே கிடையாது. ஆகையால் தான் பாருங்க, மார்க்கங்கள்ல திருப்தி கிடையாது, மதத்துல திருப்தி கிடையாது, ஏதோ சில ரிலிஜன்ஸ்ல திருப்தி கிடையாது. எதுல திருப்தி இருக்குது? அவர் கொடுக்கிற அந்த தண்ணீரை குடித்தாதான் அந்த திருப்தி உண்டாகிறது. நான் கொடுக்கும் தண்ணீரை குடித்தா திருப்தி அடைவான்னு சொன்னா தாகமே இருக்காது என்று இயேசு திட்டவட்டமாய் சொன்னார். தாகத்தை தீர்த்து திருப்தியாக்குறது மட்டுமல்ல, பாதுகாப்பை குறித்து அவர் பேசினார். நம்முடைய தலையில் இருக்கிற ஒவ்வொரு முடியும் எண்ணப்பட்டிருக்கிறது சொல்றார். ஏன்? நாம் ஆசீர்வாதத்தின் ஸ்தானத்தில் வந்து நிற்கிறோம். நீ பயப்படாதே, எதை குறித்தும் பயப்படாதே என்று சொன்னார். ஏன் பயப்படாத சொல்றார்? ஒவ்வொரு முடி கூட, ஒரு முடி கூட என்னுடைய அனுமதி இல்லாமல் விழ முடியாது என்று சொல்லுகிறார். எத்தனை பேருக்கு பயம் நீங்கி இருக்குது? ஏன் நாம் பயப்படக்கூடாது? அவர் சொல்லுகிறார், நீ அந்த ஸ்தானத்தில் இருக்கிற, என்னுடைய பாதுகாப்பை பெறக்கூடிய ஸ்தானத்தில் இருக்கிறாய், என்னுடைய ஆசீர்வாதத்தின் இடத்துல வந்திருக்கிற, என்னுடைய ஆசீர்வாதத்துக்கு உன்னை இயேசு கிறிஸ்து தகுதியுள்ளவனாக்கி கொண்டு வந்து நிலைநிறுத்தி இருக்கிறார். அசைக்கப்பட முடியாத விதத்தில் நீ அங்க நிற்கிற, ஆசீர்வாதம் உன்னுடையது, நீ அதை பெற்றுக்கொள்ளலாம், பயப்பட வேண்டாம் என்று சொல்லுகிறார். ஆகியால் சொல்லுகிறார், குருவிகள், சும்மா அற்ப சில்லறைக்கு வாங்குற குருவிகள், அவைகளை தேவன் அவ்வளவு அழகாக கவனிக்கிறார்னு சொன்னா அதை மறப்பதில்லை தேவன். அந்த குருவிகளை கூட மறப்பதில்லை. எத்தனை பேர் நினைக்கிறீங்க குருவிகளை காட்ட நீங்க விலை உயர்ந்தவர்கள் என்று? குருவிகளை காட்டில விலை உயர்ந்தவர்களா? நல்லா தான் சொல்லுங்களேன். ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த குருவிகளையே பிதாவானவர் மறப்பதில்லை, உங்களை எப்படி மறப்பார் என்ற. இந்த குருவியெல்லாம் நமக்கு உண்டாக்கப்பட்டது, நமக்காக. நாம தான் சிருஷ்டிப்பிலேயே பெரிய சிருஷ்டிப்பு, சிருஷ்டிப்பின் மகுடமாக நம்மை சிருஷ்டித்தார், மேன்மையான சிருஷ்டிப்பு. எப்படி மறப்பார்? சொல்லுகிறார், எண்ணத்தை உடுப்போம், எண்ணத்தை புசிப்போம், எண்ணத்தை குடிப்போம், எதை உடுத்துவோம் என்று அதை குறித்து கவலைப்படாதீர்கள். ஏன் கவலைப்படாதீர்கள்? நீங்கள் ஆசீர்வாதத்தின் ஸ்தானத்தில் வந்திருக்கிறீங்க, உங்களுக்கு எல்லாம் சொந்தம். இயேசு உங்களை தகுதிப்படுத்தி கொண்டு வந்து நிலை நிறுத்தி இருக்கிறார். ஆகையால் எண்ணத்தை உடிப்போம், எண்ணத்தை புசிப்போம், எண்ணத்தை குடிப்போம் என்று கவலைப்படாதிருங்கள் ஓ அற்ப விசுவாசிகளே என்று சொல்லுகிறார். எவ்வளவு பேர் பாருங்க இன்னைக்கு அதை பற்றி கவலைப்பட்டு இருக்காங்க. எண்ணத்தை குடிக்கிறது, எண்ணத்தை புசிக்கிறது, எண்ணத்தை உடுத்துறது. தேவன் சொல்றார், அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். அதுக்கு உதாரணம் இயேசு சொல்றார்.
லீலி புஷ்பங்களை பாருங்கள். சாலமோன் அவனுடைய மகிமையில் அரசாண்ட காலத்திலே அவன் மோஸ்ட் எக்ஸ்ட்ராவகன்ட் கிங். அவன் ஆடம்பரமா இருந்த ராஜா. எப்படி இருந்த ராஜா? ஆடம்பரமா இருந்த ராஜா. இந்த 100 கோடி கல்யாணம் எல்லாம் ஒண்ணும் கிடையாது அவங்ககிட்ட. 100 கோடி இல்லைங்க, 1000 கோடி செலவழிக்கிறவன் சாலமோன் ராஜா. இதெல்லாம் ஒன்றும் நத்திங். இதை போய் பெருசா சொல்லிட்டு இருக்கிறாங்க. சாலமோன் ராஜா கதையை கேட்டீங்கன்னா அசந்துருவீங்க. அப்பேற்பட்ட ஆள் அவர். வெள்ளி பொண்ணெல்லாம் ஒன்றும் கிடையாது அந்த ஆளுக்கு. இந்த படப்பட்டாளம்லாம் ஒன்றும் கிடையாது, இந்த கோடிகள்லாம் ஒன்றும் கிடையாது. அவர் பெரிய ஆள். தேவன் சொல்லுகிறார், அவன் கூட ஒரு நாளும் அந்த லீலி புஷ்பத்தை போல உடுத்தினது கிடையாது. இன்னைக்கு வந்து நாளைக்கு அந்த பூ காஞ்சி ஒன்றும் இல்லாம மண்ணோட மண்ணா போயிடுது. இன்னைக்கு இருந்து நாளைக்கு போற பூவுக்கு ஆண்டவர் என்ன பண்ணுகிறாராம்? அப்படி உடுத்து விற்கிறாராம். நம்புறீங்களா? அப்படி உடுத்து விற்கிற ஆண்டவர் நம்ம உடுத்து விற்க மாட்டாரா? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உண்மையாகவே அதை நம்ப வேண்டும். அந்த இடத்துக்கு வந்திருக்கிறோம், அந்த ஸ்தானத்துக்கு வந்து விட்டோம். அசைக்க முடியாது யாரும். நம்ம தேவன் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக அங்கே கொண்டு வந்து நம்ம நிறுத்தி இருக்கிறார். நிரந்தரமாக நிலை கொண்டிருக்கிறோம். அங்க எந்த சூழ்நிலையினால் அதை அசைக்க முடியாது. நம்முடைய தேவைகளை தேவன் சந்திப்பார், நம்ம பராமரிப்பார், நம்ம பாதுகாப்பார், நமக்கு வேண்டிய போஷாக்கை தருவார், நமக்கு வேண்டிய எல்லாவற்றையும் அவர் தருவார். எத்தனை அரசாங்கம் வந்தாலும் சரி, யார் இருந்தாலும் சரி, போனாலும் சரி, மாறினாலும் சரி, எப்படி இருந்தாலும் சரி, நாம் எப்படி இருப்போம்? நிலை கொண்டு இருப்போம். இல்லைங்களா? எல்லாரும் சொல்லுங்க பார்ப்போம். நாம் ஆசீர்வாதத்தின் இடத்திலே, தேவனுடைய கிருபையின் ஆசீர்வாதத்தை பெரும் ஸ்தானத்திலே எப்போதும் நிலை கொண்டு நிற்போம். அதுதான் நம்முடைய ஸ்தானம். அதுல இருந்து நம்ம யாரும் அசைக்கவே முடியாது. அதுக்கு எலெக்ஷன்லாம் கிடையாது. இருக்கிறீங்களா? நம்முடைய வாழ்க்கையெல்லாம் எலெக்ஷனை நம்பி இல்லை. நமக்கு வந்து அது கிடையாது. மனுஷனுடைய தயவு கிடையாது. அதுக்கு என்ன? இயேசு கிறிஸ்துவினால் உண்டாகும் ஆசீர்வாதம். அதுல நாம் நிலை கொண்டு நிற்போம் என்று வேதவசனம் சொல்லுகிறது. இதை குறித்து ஒரு வசனம் அருமையாக அப்போஸ்தலனாகிய பவுல் அதை சொல்லுகிறார். இயேசு சொன்ன கவலைப்படாதீர்கள்னு சொல்லுகிறாருன்னு பவுல் எப்படி சொல்லுகிறார் என்று பார்ப்போம். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரத்துக்கு திருப்போம். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலிருந்து, என் குறைச்சலில் நான் இப்படி சொல்லுகிறதில்லை, ஏனெனில் நான் எந்த நிலைமையில் இருந்தாலும் மனரம்யமாய் இருக்க கற்றுக்கொண்டேன். தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், எவ்விடத்திலும் எல்லாவற்றிலும் திருப்தியாயிருக்கவும் பட்னியாயிருக்கவும் பரிபூர்ணமடையும் குறைவுபடவும் போதிக்கப்பட்டேன். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. நிறைய பேர் நினைக்கிறாங்க இதை படித்து விட்டு பாருங்க, அவர் எல்லா நிலைமையிலையும் மனரம்யமா இருக்க கற்றுக்கொண்டேன்னு சொன்னார். அப்படின்னா நமக்கு ஒண்ணும் இல்லைனாலும் பேசாம அதிலேயே திருப்தியா இருந்துடணும், அதை தான் வேதம் போதிக்கிறது என்று சொல்லுகிறார். அதை வேதம் போதிக்கலைங்க, அப்படி சொல்லல அவர். மறுபடியும் 11ஆம் வசனத்தை 11ஆம் வசனத்தை வாசிக்கிறான். நான் எந்த நிலைமையில் இருந்தாலும் மனரம்யமாயிருக்க கற்றுக்கொண்டேன்னு சொல்லுகிறாரு. 12ஆம் வசனத்துல தாழ்ந்திருக்கவும் தெரியும், வாழ்ந்திருக்கவும் தெரியும், எல்லா இடத்திலும் எவ்விடத்திலும் திருப்தியா இருக்கும், பட்னியா இருக்கும், பரிபூர்ணமடையும், குறைவுபடவும் போதிக்கப்பட்டேன். அந்த 2 வார்த்தையை அண்டர்லைன் பண்ணீங்க. கற்றுக்கொண்டேனும் போதிக்கப்பட்டேனும். என்னத்துல போதிக்கப்பட்டேன்றார்? சிலர் என்ன நினைக்கிறாங்க, ஒண்ணுமே இல்லை, எதுவுமே இல்லை, சுத்த இல்லாத நிலையில, இயலாத நிலையில அப்படியே ஆண்டவர் சிலரை விட்டுறாரு. விட்டுட்டார்னா அது ஆண்டவர் விட்ட வழின்னு பேசாம நம்ம அப்படியே இருந்துடணும். அதைத்தான் இந்த வசனம் போதிக்குது என்று சொல்லவே இல்லை. அப்படி சொல்லவே இல்லை. ஏனென்றால்
19ஆம் வசனத்தில் சொல்றார் பாருங்க. அதே அதிகாரம் 19ஆம் வசனத்தில் சொல்லுகிறார், என் தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி உங்கள் குறைவையெல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையில நிறைவாக்குவார்னா நிறைய பேர் நினைச்சுக்கிறாங்க மகிமையிலன்னா அங்க பரலோகத்தில் கிடையாது. கிறிஸ்து இயேசுவுக்கு மகிமையில இருக்கிற ஐஸ்வரியத்தின்படி, அவருக்கு அங்க இருக்கிற ஐஸ்வரியத்தின்படி இங்க குறைவுகளை என்ன பண்ணுவாராம்? நிறைவாக்குவார். அதுதான் அந்த வார்த்தையினோட அர்த்தம். அங்க என்ன குறைவு இருக்க போகுது? ஒரு குறைவும் அங்க ஏதாவது குறைவு இருக்க போதா? அங்க ரேஷன் கடையா வச்சிருக்காங்க, அங்க என்ன மண்ணெண்ணெய் வித்துக்கிட்டு இருக்காங்க, அங்க என்ன கேஸுக்கு அலைஞ்சு வாங்குறோம், அங்க என்ன சம்பளம் இன்னும் 200-300 போட்டு கூட நான் கேட்கிறோம் பரலோகம் போய். அங்க அதெல்லாம் தேவையே கிடையாது, அங்க குறைவே கிடையாது, குறைவுன்ற பேச்சுக்கு இடமே கிடையாது. ஆகையால பரலோகத்தில் போய் உங்கள் குறைவெல்லாம் நிறைவாக்குறேன்னு சொல்றது வந்து ரிடண்டன்ட், அதுல அர்த்தம் இல்லாது, மீனிங்லெஸ். அதுக்கு அர்த்தமே கிடையாது. பரலோகத்தில் என்ன குறை? ஒரு குறையும் கிடையாது. அப்புறம் அங்க போய் எங்க குறைவு இல்லாம நிறைவாக்குவார்ன்றது? அங்கதான் குறைவே கிடையாது. எங்க குறை இருக்குது? இங்கதான் இருக்குது. இங்கதான் சம்பளம் போதலை, இங்கதான் சரியா வரமாட்டேங்குது, இங்கதான் சரியா தேவைகள் சில நேரத்தில் பூர்த்தியாக மாட்டேங்குது, இங்கதான் சில நேரத்தில் பிரச்சனைகளை சந்திக்கிறோம், இங்கதான் சில நேரத்தில் தேவைகள் தலைக்கு மேல போகுது. இந்த குறைகளை தான் என்ன பண்றாரு? அங்க இருக்கிற ஐஸ்வரியத்தின்படி, அவருடைய ஐஸ்வரியத்தின்படி, அவருக்கு தரித்திரம்னா என்னன்னு தெரியவே தெரியாது. நீங்க நினைக்கிறீங்களா ஆண்டவர் கூட அப்படிதான் இருக்கிறாருன்னு? சில ஊழியக்காரர் இருக்காங்க தரித்திரத்தில் மேன்மை பாராட்டுற ஊழியக்காரங்க, எப்படியெல்லாம் பண்றாங்க பாருங்க. ஒருத்தர் சொல்றார், எனக்கு 2 செட்டு துணி தான் இருக்கிறது, நான் ஒன்றை துவைத்து காய போடுவேன், இன்னொன்றை உடுத்திக் கொள்வேன், என் வாழ்நாள் முழுக்க இந்த 2 செட்டை தவிர்த்து நான் வாங்கினதே இல்லை. யார் வாங்க வேணாம்னு சொன்னது? அவ்வளவு மடத்தனம்னா நான் என்ன பண்றது சொல்லுங்க? ஏன் இன்னும் 4 செட்டு வாங்கி வைக்கிறது? தினந்தோறும் போட்டு இதை துவைச்சிக்கிட்டு இருக்கணுமா? கொஞ்சம் நிம்மதியாக தான் இருக்கிறது. ஆண்டவர் அப்படி நிம்மதியாக விட மாட்டாரு. ஆண்டவர் அப்படி நிம்மதியா விட்டுட்டாருன்னா அவர் ஆண்டவர். இவங்க தரித்திர மென்டாலிட்டிய, இந்த புத்தி ஆண்டவருக்கே கொடுத்துடுறாங்க. இவங்க ஆண்டவரும் அப்படிதான். அப்படிலாம் தாராளமெல்லாம் தரப்பட்டார். உனக்கு என்ன தேவையோ அதை மட்டும் தருவார், அதுக்கு மேல கொஞ்சம் கூட ஒரு 9 பைசா கூட தரமாட்டார். இது ஆண்டவர் இல்லைங்க, இது இவங்க இல்லைங்களா? தேவன் மனுஷனை தம்முடைய சாயல்ல உண்டாக்குனார். இப்ப மனுஷன் தேவனை தன்னுடைய சாயல்ல உண்டாக்க பார்க்கிறான். இவன் தரித்திரனா இருக்கிறதுனால அவரையும் தரித்திரனா, இவன் கஞ்ச பிசுனாரியா இருக்கிறதுனால அவரையும் கஞ்ச பிசுனாரியாக்க பார்க்கிறான். இவன் ஓட்டாண்டியா இருக்கிறதுனால அவரையும் ஓட்டாண்டியாக்க பார்க்கிறான். என்ன பாருங்க கஷ்டம். கர்த்தர் அங்க இருந்துட்டு என்ன பண்றாரு? என்ன இப்படி பண்ணிட்டு இருக்கீங்களா பண்றாரு? என்னையே உங்களை மாதிரி ஆக்குறீங்களா? நான் ஒன்னு என்னுடைய சாயல்ல சிரிச்சிட்டு என்ன போல இருக்கிறீனா, நீ என்ன உன்னுடைய சாயல்ல சிரிச்சிட்டு என்ன ஒன்ன மாதிரி போதிக்கிறேன் என்ற இருக்கிறீங்களா? கர்த்தர் அப்படிப்பட்டவர் கிடையாதுங்க. அவருக்கு தரித்திரம்னா என்னன்னே தெரியாது. அதை முதல்ல ஞாபகம் வச்சுக்கங்க. தரித்திரம்னா ஆண்டவருக்கு தரித்திரத்தை அவர் பரலோகத்தில் கண்டதே கிடையாது. அவர் இருக்கிறது பரலோகம், தரித்திரமே கிடையாதுங்க. அவர் கியூலியே நின்னது கிடையாது, ரேஷன் கடைக்க போனது கிடையாது, அவர் எதுக்கும் அலைஞ்சதே கிடையாது, அவர் யார்கிட்டையும் பிடுங்கினதும் கிடையாது. இருக்கிறீங்களா? சில நினைச்சுக்கலாம், ஐயோ கர்த்தர் என்கிட்ட இருக்கிறதெல்லாம் பிடிங்கி விட்டுருவாருங்க, கர்த்தர்கிட்ட வந்ததுலேருந்து நான் எல்லாத்தையும் இழந்துட்டேன். நீங்கள் அதனாலே இழக்கல, வேற எதுலையாவது இழந்திருக்கலாம். கர்த்தர் உங்கள்கிட்ட எதையும் பிடுங்க போறதும் இல்லை, எடுக்க போறதும் கிடையாது. கர்த்தர் எதையும் உங்கள்கிட்ட எடுக்க போட்டார். அவர் கொடுப்பார். அவர் கொடுக்கிற தேவன், எடுக்கிற தேவன் இல்லை. எங்கேயாவது போட்டிருக்க அவர் எடுக்கிறாருன்னு கிடையவே கிடையாது. இவங்க தான் சொன்னாங்க. அது யாரோ பாவம் கஷ்டத்தில் அவன் புலம்பிட்டான், கர்த்தர் கொடுத்தார் கர்த்தர் எடுத்தாருன்னு. அவன் கஷ்டத்தில் சொன்ன வார்த்தை எடுத்துட்டு இவங்க எப்ப பார்த்தாலும் சொல்லிட்டு இருக்காங்க, கர்த்தர் கொடுத்தார் கர்த்தர் எடுத்தார். அவன் கஷ்ட நேரத்தில் என்ன பேசுறான்னு தெரியாம நில குலைஞ்சு போய் பேலன்ஸை இழந்து பேசின வார்த்தை அது. நம்ம நல்லா இருக்கிற ஆட்கள் அந்த மாதிரி பேசவே கூடாது. கர்த்தர் கொடுக்கிறார், கர்த்தர் எடுக்கிறது கிடையாது. அப்ப கர்த்தர் யார்? கர்த்தர் தாராளத்தின் தேவன், ஏராளத்தின் தேவன், நன்மைகளின் தேவன், ஐஸ்வர்யத்தின் தேவன். தரித்திரம்னா என்னன்னு தெரியாது அவருக்கு. தரித்திரம் அவருடைய அகராதியிலே கிடையாது. அவருடைய வாசஸ்தலத்திலே அவர் இருக்கும் இடத்துல தரித்திரம் என்கிற பேச்சுக்கே இடமே கிடையாது. அதுதான் கர்த்தர். நீங்க கர்த்தரை உங்களை மாதிரி ஆக்கிடாதீங்க, அவரை மாதிரி நீங்க மாறுங்க. ஹலோ, ஏன்னா அவர் உங்களை அவருடைய சாயலில் சிருஷ்டித்திருக்கிறார். ஆகியால் தான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறாரு, என் தேவன்
என் தேவன் யாருன்னு தெரிஞ்சுங்கன்ற. உங்க தேவன் இல்ல, நீங்க கற்பனை பண்ணி வைத்திருக்கிற தேவன் இல்ல, உங்களுடைய சாயல்ல நீங்கள் உருவாக்கி வைத்திருக்கிற உங்கள் கற்பனையின் தேவன் அல்ல, என் தேவன். எல்லாரும் சொல்லுங்க, என் தேவன். தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி, நம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி இல்ல, யாருடைய ஐஸ்வர்யத்தின்படி? தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி நம்முடைய குறைவெல்லாம் நிறைவாக்குவார். எல்லாம் சொல்லுங்க, என் தேவன், என் தேவன் அவருடைய ஐஸ்வர்யத்தின்படி என்னுடைய தேவைகளை சந்திப்பார். அதுதான் சரியானது. அப்பேற்பட்ட தேவன் தான் என் தேவன். அவர் ஒன்னும் சபைக்கு தரித்திரத்தை போதிக்கல. நான் எல்லாத்திலையும் மனரம்யமா இருக்க கத்துக்கொண்டேன், நான் பட்னியா இருக்கவும் கத்துக்கொண்டேன், வாழ்ந்திருக்கவும் தாழ்ந்திருக்கவும் கத்துக்கொண்டேன், அதனால நீங்களும் அப்படியே கத்துக்குங்க அப்படின்னு போதிக்கல அவர். அப்ப அப்புறம் என்ன சொல்றாரு? ஏன் அப்படி சொல்றாரு? தாழ்ந்திருக்கவும் தெரியும், வாழ்ந்திருக்கவும் தெரியும், பசியா இருக்கவும் தெரியும், பட்னியா இருக்கவும் தெரியும், நல்லா இருக்கவும் தெரியும். ஏன் அப்படி சொல்றார்? அதுக்கு தான் சொன்ன கற்றுக்கொண்டேன் போதிக்கப்பட்டேன்ற வார்த்தையை அண்டர்லைன் பண்ண சொன்னேன். ஏன்னு சொன்னா, சிலர் இந்த தரித்திரத்தை மேன்மை பாராட்டுகிறார்கள். அவர் சொல்றாங்க அதுல தான் என்னமோ பெரிய வளர்ச்சி இருக்கிற மாதிரி பேசுறாங்க. அப்படி பார்த்தா ரோட்ல இருக்க பிச்சைக்காரன் தான் பெரிய பரிசுத்தவானா இருப்பான். ஏன்னா அவன் தான் மகா தரித்திரன். அவன் எதாவது கற்றுக்கொண்டிருக்கிறானா, ஏதாவது போதிக்கப்பட்டிருக்கிறானா? ஒன்னுத்திலையும் போதிக்கப்பட்டது இல்லை, கற்றுக்கொண்டது இல்லை. போதிக்கப்படாதனால, கற்றுக்கொள்ளாதனால தான் என்ன பண்றான்? பசிக்கு சாப்பாட்டுக்கு வயிற்றுக்கு சாப்பாடு இல்லாம நேரா போய் பிரசவ கைரோட்ல உட்காந்துக்கிட்டு அம்மா தாயேன்றான். ஏன்னா அவனுக்கு யாரும் கத்து தரல, அவன் போதிக்கப்படவில்லை. அவன் போதிக்கப்படாதனால, கற்றுக்கொள்ளாதனால தான் என்ன பண்றான்? கோயில் வாசல்ல உட்காந்துட்டு பாவம் வர்றவங்க போறவங்க கிட்ட ஏதாவது போடுவீங்களான்னு கெஞ்சி கொண்டிருக்கிறான். அவனுக்கு ஒன்றும் தெரியாது, அவனுக்கு யாரும் போதிக்கல. இவர் என்ன சொல்றாரு? எனக்கு வாழ்ந்திருக்கவும் தெரியும், தாழ்ந்திருக்கவும் தெரியும், பட்னியா இருக்க தெரியும், நிறைஞ்சு பரிபூர்ணமா இருக்கவும் தெரியுன்றாரு. அதை நான் கற்றுக்கொண்டேன், போதிக்கப்பட்டேன்னு சொல்றாரு. என்ன அர்த்தம்? அந்த நிலையில எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று நான் போதிக்கப்பட்டிருக்கிறேன். அப்படி எனக்கு வரும்போது, எனக்கு இல்லாம இருக்கும்போது, என் கையில காசு இல்லாம இருக்கும்போது, சாப்பிட ஆகாரம் இல்லாம இருக்கும்போது, நான் பிச்சைக்கார மாதிரி ரோட்ல உட்காந்துட்டு அம்மா தாயேன்றது இல்ல, வீடு வீடா போய் தட்டி ஜவமெண்ட் போலான்னு வந்தங்க அப்படி சொல்றது இல்ல. ஹலோ, இருக்கிறீங்களா? அப்படி வர்ற ஆளுங்களுக்கெல்லாம் நான் தான் ஜெபம் பண்ணி அனுப்புறேன். ஏன்னா அவங்களுக்கு தான் ஜெபம் தேவை. சரி உள்ள வாங்க, நான் ஜெபம் பண்ணி அனுப்புறேன். நான் ஒன்னும் அப்படிப்பட்ட இல்லாத ஆட்களை கேலி பண்ணல. நல்லா கவனிக்கணும். சத்தியத்தை போதிக்கிறேன். நான் கேலி பண்ற ஆசாமி கிடையாது. நான் இல்லாமலும் இருந்திருக்கிறேன், கையில ஒன்றுமே இல்லாமல் இருந்திருக்கிறேன். ஆனா இல்லாம இருந்ததுனால எங்கேயும் போனது கிடையாது, யாரையும் தேடினது கட்டினது கிடையாது, தெருவில் உட்காந்து அம்மா தாயன்னு கேட்டது கிடையாது, யாருகிட்டையும் சென்றது கிடையாது. இல்லாமல் இருக்கும்போது, பசியா இருக்கும்போது, பட்டினியா இருக்கும்போது, எனக்கு தேவைகள் சந்திக்கப்படாத நிலையில் இருக்கும்போது எப்படி இருக்க வேண்டும் என்று எனக்கு கற்றுக்கொண்டிருக்கிறேன். நான் போதிக்கப்பட்டிருக்கிறேன். எப்படி இருக்கிறேன்? கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன், கர்த்தர் நல்லவர் என்பதை உறுதிப்படுத்துகிறேன், அவருடைய தேவைகள் எல்லாம் அவருடைய ஐஸ்வர்யத்தின்படி எனக்கு சந்திப்பார் என்பதை உறுதிப்படுத்தி விசுவாசித்து அவரை ஸ்தோத்தரித்து விசுவாசத்திலே நம்பிக்கையில் நான் உட்கார்ந்து கொண்டிருக்கிறேன். அவர் எனக்கு தருவார். ஹலோ, இது சொல்ல போனா சொல்லிட்டே போலாம், நான் கதை கதையா. கண்டிப்பா தருவார். அதைத்தான் இங்க சொல்லி இருக்கிறார். இல்லாத நேரத்தில் என்ன பண்ண போறீங்க? காசு இல்லைன்னா என்ன பண்ண போறீங்க? ஒரு அம்மா போய் ஜெபம் பண்ணாங்களாம் ஒரு வீட்டுல. கர்த்தாவே, நேற்றும் இப்படிதான் ஆண்டவரே எனக்கு பிரியாணி வேண்டும் என்று கேட்டேன், நீர் எனக்கு தயவாய் அந்த சகோதரியின் மூலமா பிரியாணி கொடுத்தீர், நீர் இன்றைக்கும் தருவீர் என்று விசுவாசிக்கிற. ஜெபம் முடிஞ்ச உடனே அந்த ஐயா போய் ஒரு பிரியாணி வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லி அந்த அம்மாவுக்கு வச்சு போட்டு அனுப்பிச்சாராம். அடுத்த வீட்டுல போய் இதே ஜெபம் தான் பண்றது. கர்த்தாவே, அற்புதமாய் நேற்று என்ன அற்புதமா செய்தாரு, இதுதான் வேணாம். இதே இருக்கக்கூடாது, இந்த மாதிரி வாழ்க்கையே இருக்கக்கூடாது. நீங்கள் போதிக்கப்பட்டவர்கள் இல்லையா? காசு இல்லையா? பத்தலையா? நெருக்கமா? பண பிரச்சனையா? என்ன பண்ண போகிறீர்கள்? அப்பொழுதுதான் கர்த்தருடைய வார்த்தை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய வார்த்தையில உறுதியாய் நின்று கர்த்தருடைய தேவைகளை சந்திப்பார், அவர் எனக்கு எல்லாவற்றையும் தருவார் என்கிறதுல உறுதியாய் நின்று விசுவாசமாய் நின்று மனுஷனை நம்பாமல் கர்த்தரை நாடி கர்த்தர் உங்களுடைய தேவைகள் எல்லாம் அவருடைய ஐஸ்வர்யத்தின்படி சந்திக்கிற அற்புதத்தை நீங்கள் அனுபவிக்க வேணும். அதைத்தான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். ஆகையால் தான் சொல்றார், வாழ்ந்திருக்கவும் தெரியும், தாழ்ந்திருக்கவும் தெரியும், ஏன்னா நான் கத்துக்கொண்டேன். பிச்சை எடுக்கிறது கத்தர்ல, வீடு வீடா போறது கத்தர்ல,
தேடி அலையறதுக்கு கத்தரல, மனுஷனை நம்புறதுக்கு கத்தரல. எதுக்கு கத்தன்றாரு? எதை கற்றுக்கொண்டேன்றாரு? என் தேவன் என்னுடைய குறைவெல்லாம் தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி சந்திப்பார் என்பதை நான் கற்றுக்கொண்டேன், அதுல போதிக்கப்பட்டிருக்கிறேன். எத்தனை பேர் அதை கற்றுக்கொண்டீங்க? அதுல கற்றுக்கொண்டால் உங்களுடைய வாழ்க்கையில அற்புதத்தின் மேல அற்புதத்தை அனுபவிப்பீர்கள். பண விஷயத்தில் இருந்தாலும் சரி, எந்த விஷயத்திலே இருந்தாலும் சரி, கர்த்தர் அற்புத விதமாய் அவருடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்களுடைய தேவையை சந்திப்பதை நீங்கள் அனுபவிக்க முடியும். இருக்கிறீங்களாங்க? தான் நாங்கள் மாணவர்களுக்கு சொல்ற ஊழியம் எப்படி வேணா செய்யலாம், அப்படியும் செய்யலாம் இப்படியும் செய்யலாம். நான் இப்படி தான் செய்ய போறேன். ஹலோ, எப்படி செய்யலாம்? ஜெபம் பண்ண வந்தங்க அப்படியும் செய்யலாம், இல்லை இப்படியும் செய்யலாம். இப்படி செய்தால் தான் ஊழியம். அது என்னை பொறுத்த வரைக்கும் அதுதான் வேதத்தின்படி ஊழியம். அப்படி செய்யறதுனா செய்துட்டு போட்டோம், எனக்கு ஒன்றும் இல்லை. அது மனுஷனுடைய தயவன்படி வாழ்கிறது, மனுஷரை நாடி வாழ்றது. அது கற்றுக்கொள்ள சரியா, போதிக்கப்படல சரியா, கர்த்தருடைய வார்த்தை தெரியல, கர்த்தர் எப்படி அற்புதங்களை செய்கிறார் நம்முடைய வாழ்க்கையில் என்று விளங்கல அவங்களுக்கு. கற்றுக்கொண்டால் போதிக்கப்பட்டா அப்படி இருக்க மாட்டார்கள். அவ்வளவுதான், அது கர்த்தருடைய வார்த்தை. அதுல ஒன்றும் மழுப்பி பூசி பேச முடியாது. இது இப்படித்தான் செய்யணும், இப்படிதான் நடந்து கொள்ள வேண்டும். இருக்கிறீங்களாங்க? எல்லாரும் ஆமேன்னு சொல்லுங்க. சிலர்லாம் முழிக்கிறாங்க, என்னடா அது? சரி, இந்த பிரவேசிக்கும் ஸ்லாக்கியம் இல்லையா? எல்லாரும் சொல்லுங்க, பிரவேசிக்கும் ஸ்லாக்கியம், ஆக்சஸ், பிரவேசிக்கும் ஸ்லாக்கியம். இந்த பிரவேசிக்கும் ஸ்லாக்கியத்தை குறித்து இன்னும் 2 வசனங்கள் தான் வேதத்திலே இருக்குது. ஆக்சஸ் என்கிற வார்த்தை ஆங்கிலத்திலே இன்னும் 2 முறை தான் உபயோகப்படுத்திருக்கிறது. மொத்தம் 3 முறை தான். ஒன்று ரோமர் 5:2, இன்னொன்று வந்து எபேசியர் 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம், அப்புறம் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். அந்த 2 இடம் தான். இதை தவிர அந்த 2 இடத்துலையும் ஜெபத்தை குறித்து, ஜெபத்தில் எப்படி நாம் தைரியத்தோடு பிரவேசிக்க வேண்டும் அவரிடத்திலே என்பதை குறித்து இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. 2:18 இப்படி வாசிக்கிறோம், அந்தபடியே நாம் இருதரத்தாரும், அதாவது யூதரும் கிரேக்கரும், யூதரும் புறஜாதியாரும் அப்படின்னு சொல்லுகிறார். இருதரத்தாரும் ஒரே ஆவியினாலே பிதாவினிடத்தில் சேரும் ஸ்லாக்கியத்தை அவர் மூலமாய் பெற்றிருக்கிறோம். சேரும் ஸ்லாக்கியம், எல்லாரும் சொல்லுங்க, சேரும் ஸ்லாக்கியம். அதைத்தான் ரோமர் 5:2 பிரவேசிக்கும் ஸ்லாக்கியம்னு சொல்லப்பட்டிருக்கிறது. 3:12 பாருங்க, எபேசியர் 3:12, அதுலேயும் அந்த வசனம் உபயோகப்படுத்தப்பட்டிருக்கு, அந்த வார்த்தை உபயோகப்படுத்தப்பட்டிருக்கு. அவரை பற்றும் விசுவாசத்தால் அவருக்குள் நமக்கு தைரியமும் திட நம்பிக்கையோட தேவனிடத்தில் சேரும் ஸ்லாக்கியமும் உண்டாயிருக்கிறது. எல்லாரும் சொல்லுங்க, தேவனிடத்தில் சேரும் ஸ்லாக்கியம். அதுதான் பிரவேசிக்கும் ஸ்லாக்கியம். சேரும் ஸ்லாக்கியம் அவரிடத்துல வந்து பிரவேசித்து அவரிடத்துல நம்முடைய வேண்டுதலை வைக்கக்கூடிய அந்த ஸ்லாக்கியம், அவரிடத்துல பேசக்கூடிய ஸ்லாக்கியம், அவரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளக்கூடிய ஸ்லாக்கியம். இதைத்தான் பிரவேசிக்கும் ஸ்லாக்கியம் அல்லது சேரும் ஸ்லாக்கியம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகையால் இந்த பிரவேசிக்கும் ஸ்லாக்கியத்தை பெற்றவர்கள் தாங்களை சோதித்து பார்த்துக் கொள்ளலாம். இவர்களுக்கு இந்த சத்தியம் வழங்குதா, அந்த சத்தியத்தில் தான் அவங்க ஜீவிக்கிறார்களா, பிரவேசிக்கும் ஸ்லாக்கியத்தை பெற்றவர்களாக தாங்கள் ஜீவிக்கிறோமா இல்லையா என்பதை எப்படி சோதித்து பார்த்து கொள்ளலாம்? அவங்க எப்படி ஜெபம் பண்றாங்கன்றது மூலமா சோதித்து பார்த்து கொள்ளலாம். இருக்கிறீங்களா? இன்னைக்கு பிரவேசிக்கும் ஸ்லாக்கியத்தை இயேசுவின் மூலமா நாம் எப்படி பெற்றிருக்கிறோம்ன்றதை பற்றி பேசுறோம். கிருபைக்குள் பிரவேசிக்கும் ஸ்லாக்கியத்தை, அவருடைய ஆசீர்வாதத்துக்குள் பிரவேசிக்கும் ஸ்லாக்கியத்தை. இதை உண்மையாகவே அறிந்திருக்கிறீர்களா? இதுல வாழ்கிறீர்களா? இந்த பிரவேசிக்கும் ஸ்லாக்கியம் என்கிற சத்தியத்தை அறிந்து அதுல வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா என்பதை நீங்க சோதித்து பார்த்துக் கொள்ளலாம். எப்படி சோதித்து பார்க்கலாம்? எப்படி ஜெபம் பண்றீங்கன்னு சோதித்து பார்த்தா, அதை சோதித்து பார்த்தா பிரவேசிக்கும் ஸ்லாக்கியம் என்கிற சத்தியத்தை நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா என்பதை நீங்கள் கண்டுகொள்ளலாம். எப்படி ஜெபம் பண்றீங்க? பிரவேசிக்கும் ஸ்லாக்கியம் என்கிற இந்த சத்தியத்தை அறிந்தவர்கள், பிரவேசிக்கும் ஸ்லாக்கியத்தை நாம் பெற்றிருக்கிறோம், நாம் அங்கே கொண்டு வந்து நிறுத்தப்பட்டிருக்கிறோம், தேவனுடைய பிரசன்னத்தில் நிற்கக்கூடிய ஸ்லாக்கியத்தை பெற்றிருக்கிறோம் என்று விசுவாசிக்கிறவர்கள் எப்படி ஜெபிப்பார்கள்? எப்படிங்க ஜெபிப்பாங்க? பிச்சை கேட்கிற மாதிரி ஜெபிக்க மாட்டாங்க இல்லையா? உள்ள வந்து ராஜாவோட நாற்காலியில் உட்கார்ந்து அவருடைய குமாரரும் குமாரத்திகளுமாக எல்லா சலுகைகளும் பெற்று எல்லா ஆசீர்வாதம் நமக்கு சொந்தம் அப்படிங்கிற விதத்தில் கேட்கறது எப்படி? பிச்சை கேட்கறது எப்படி? சில இதெல்லாம் போகணும், நம்ம ஜபத்திலிருந்தே போகணும். கெஞ்சி மன்றாடி தயவாய் கேட்டுக்கொள்கிறோம். நாங்கள் ஏங்க அவ்வளோ கெஞ்சிறீங்க? இதெல்லாம் நல்லா இருக்கு கேட்கறதுக்கு. ஆஹா, என்ன பரிசுத்தமான பேர் வழி,
கெஞ்சி மன்றாடி கேட்கிறாராம். இது பாருங்க, நிறைய பேருடைய பார்வையில் வந்து இது வந்து பெரிய ஒரு உயர்ந்த ஒரு காரியமா தோணுது. ஏன்னா அவங்க வந்து பெரிய பரிசுத்தவான்களை போல ஜெபம் பண்றாங்க. சில நேரத்தில் பழக்கத்தில் அப்படி ஜெபம் பண்றாங்க. சிலர் வந்து அவங்க என்ன பண்றாங்கன்னு தெரியாது அவங்களுக்கு, அப்படியே பண்ணிட்டு இருந்தாங்க, அப்படியே பண்ணிட்டு இருக்காங்க. தாத்தா காலத்துலேருந்து இப்படி தான் பண்றாங்க. தாத்தா சொன்னார் கெஞ்சி மன்று கேட்குறோன்னு, இவரும் கெஞ்சி மன்றாடி தான் கேட்டிருக்காரு, இவங்க பிள்ளைங்க கெஞ்சி மன்றாடி தான் கேட்குறேன். இப்படியே போயிட்டு இருக்குது. சத்தியமே போதிக்கப்படுறது இல்லை. அப்புறம் எல்லாம் கெஞ்சி மன்றாடிக்கிட்டே இருக்க வேண்டியதான் தலைமுறை தலைமுறையா. என்னைக்காவது ஒரு நாள் மாற்றி தானே ஆகணும். கரெக்டாக சத்தியத்தை கேட்ட பிறகு அதெல்லாம் மாற்றி ஆக வேண்டும். கெஞ்சவும் வேண்டியதில்லை, மன்றாடவும் வேண்டியதில்லை, தயவை பிடிச்சி தொங்கவும் வேண்டியதில்லை, ஒன்றும் பண்ண வேண்டியதில்லை. அதெல்லாம் தவறான பிரமிசஸ், தவறான அடிப்படையில் கேட்கிறது. அதெல்லாம் சொன்னார், சிங்காசனத்தை பிடிச்சி நான் விட போறதில்ல, ஆட்டிட போறேன். நான் இன்றைக்கு சிங்காசனத்தை ஆட்ட போறேன், ஆண்டவருடைய சிங்காசனத்தை. நான் சொன்ன பார்த்து கைக்கு ஏதாவது ஆயிட போகுது. அவருடைய சிங்காசனத்தெல்லாம் ஆட்டவே, அவருடைய சிங்காசனம் என்றென்றைக்கும் இருக்க போகுது. நீங்க பிடிச்சி ஆட்டுற மாதிரியா இருக்கு அவர் சிங்காசனம். நீங்க 41 நாள் உபவாசம் இருந்து ஆட்டினாலும் அதை ஆடவே ஆடாது. எதுக்கு ஆட்டுறீங்க? வேணாம். யார் ஆட்ட சொன்னது? யார் ஆட்ட சொல்ல? இதெல்லாம் சும்மா மத சம்பந்தப்பட்ட காரியம். இது மத போதனைகள் காலாகாலமா போதிச்சு கெடுத்து வச்சிருக்காங்க. நீங்க சிங்காசனத்தை பிடிச்சி ஆட்டவும் வேண்டியதில்லை, ஒன்றும் பண்ண வேண்டியதில்லை. இயேசு தேவனிடத்தில் வந்து இயேசுவின் நாமத்தில் கேட்கணும். கேட்டா அவர் தருகிறார். எல்லாம் இருக்கிறீங்களா? அப்புறம் எதுக்கு சிங்காசனத்தை போட்டு ஆட்டணும்? அவர் நான் அக்கிரமம் பண்ற நீதிபதியா? கடின உள்ளமுள்ள இரக்கம் இல்லாத கொடூர உள்ளம் கொண்ட நீதிபதி அங்க உட்கார்ந்துட்டு இருக்கிறார். போட்டு அவர்கிட்ட போட்டு கெஞ்சி கூத்தாடிட்டு இருக்கிறதுக்கு அல்லது அழுதுகிட்டு இருக்கிறதுக்கு வேண்டியதே இல்லை. நம்முடைய தேவன் வேற. நான் சொல்றேன் பாருங்க, மறுபடியும் மறுபடியும் சொல்றேன், தேவன் மனுஷனை தம்முடைய சாயல சிருஷ்டித்தார். இன்னைக்கு மனுஷன் வந்து தேவனை தன்னுடைய சாயல சிருஷ்டிக்க பார்க்கறான். தான் எப்படி இருக்கிறானோ அது போலதான் தேவன் இருப்பார்னு நினைச்சிட்டு இருக்கிறான். மனுஷன் இன்னைக்கு எப்படி இருக்கிறான்? தன்னிடத்துல வந்து ஜனங்க கெஞ்சணும், கொஞ்சம் தாழ்ந்து கேட்கட்டுமே, கொஞ்சம் கெஞ்சி கேட்கட்டுமே, இன்னும் 4 லெட்டர் போட்டுமே, இன்னும் 4 தடவை கேட்கட்டுமே, அப்புறம் கொடுத்துக்கலாம்னு மனுஷன் இருக்கிறான். அவன் நினைச்சுக்கிறான் தேவனும் அப்படிதான் இருப்பார்னு. கிடையாது. வேதவசனம் தேவனை குறித்து சொல்லுகிறது, இவைகள் எல்லாம் உங்களுக்கு தேவை என்று உங்கள் பரலோக பிதா ஏற்கனவே. இவர் தான் நம்ம தேவன். இவர் 4 லெட்டர் போட்டு தெரிஞ்சுக்கிறவர் இல்ல. 4வது லெட்டர் போட்டோன்னு இன்னும் 1 வந்தா பார்ப்போம். அவன் அடித்தளத்துக்கு வரட்டும், 1 இல்லாம போட்டான் அப்புறம் பார்ப்போம் அப்படின்னு விடுறவர் இல்ல. நீங்க முதல் லெட்டர் போடுறதுக்கு முன்னாலே அவருக்கு தெரியும். அதனாலதான் லெட்டர் போடுற விதத்தையே மாத்திரணும். ஜெபம் பண்ற விதத்தையே மாற்றவன். இதை குறித்து தான் போதித்தேன். போன வருஷம் எல்லாம் ஜெபத்தை குறித்து ஏராளமாக நான் போதித்தேன். ஏன் என்று சொன்னால் சபையில நிறைய ஜனங்களுக்கு ஜெபத்தை குறித்து விளங்குறது இல்லை. 4 பேர் ஜெபம் பண்றதை பார்த்து அதே மாதிரி ஜெபம் பண்ணிட்டு இருக்காங்க. கிடையாது. நீங்க ஜெபம் பண்றதை பார்த்தே தெரிந்து கொள்ளலாம். பிரவேசிக்கும் ஸ்லாக்கியத்தை பெற்றிருக்கிறோம் என்கிற அறிவு ஜனங்களுக்கு இருக்குதா இல்லையாங்கிறத அவருடைய ஜெபத்திலிருந்து தெரிந்து கொள்ளலாம். ஜெபம் பண்ற விதத்திலிருந்து. நிறைய பேர் பாருங்க, நீங்க பிரவேசிக்கும் ஸ்லாக்கியத்தை பற்றி அறியாமலே இருக்கிறாங்க. அதை பெற்றிருக்கிறோம் என்று அறியாமல் இருக்காங்க. இன்னும் பிரவேசிக்க முயற்சி பண்ணிட்டு இருக்கிறாங்க. நிறைய பேர் தங்களுடைய மனதளவில் தேவனுடைய வெளிவாசல்ல நின்றுட்டு கதவை தட்டிட்டு தான் இருக்கிறாங்களே ஒழிய உள்ள போனதில்லை. அவருடைய மனதில் அந்த நிலையில் இருக்கிறார்கள். ஆனா அவர்கள் உள்ளதான் இருக்கிறாங்க, அவங்களுக்கு தெரியல. நிறைய பேர் தேவனுடைய கிருபைக்குள் பிரவேசிக்க ஸ்லாக்கியத்தை பெற்று அந்த ஆசீர்வாதத்தின் ஸ்தானத்தில் வந்து நிற்கிறாங்க, நின்று கொண்டிருக்கிறார்கள். எப்படி வந்து நின்னாங்க? யாரோ மந்திரி கொண்டாந்து விடல, ஹெட் கிளார்க்கும் கொண்டாந்து விடல. யாரு கொண்டாந்து விட்டார்? அவருடைய குமாரனே கொண்டு வந்து விட்டார். அவருடைய குமாரனே கொண்டு வந்து விட்டார். ஆபிரகாம் லிங்கனுடைய காலத்தில் ஒரு கதையை சொல்லுவாங்க. ஆபிரகாம் லிங்கனுடைய காலத்தில் யாரோ ஒரு போர்ச்சேவகன் அங்கே சிறைச்சாலையில் இருந்தானா. அவனும் அவனுடைய சகோதரரும். இவனுக்கு ஏதோ அடிபட்டுருச்சுன்னு சிறைச்சாலையிலிருந்து போன்ட்டாங்களாம். வீட்டுக்கு போனேன். இவன் தன்னுடைய சகோதரனையும் எப்படியாவது மீட்டு கொண்டு வரணும், அவனுக்கு தான் கை காலெல்லாம் உருப்படியா இருக்குன்னு சொல்லி அவனை கொண்டாந்தாவது வீட்டுக்கு சம்பாதிச்சு போடுவான்னு சொல்லி ஜனாதிபதி கிட்ட போய் முறையிடலாம்னு சொல்லி கேட்டுக்கு வந்தானா. கேட்டுக்கு வந்தா அங்கே நிற்கிற காவலாளிகள் விட மாட்டேன்ட்டாங்களாம். ஜனாதிபதியெல்லாம் பார்க்க முடியாது, போப்பான்ட்டாங்களாம். அவன் ஒவ்வொரு நாளும் வந்து கேட்கறது, ஒவ்வொரு நாளும் முடியாதுன்றாங்க. ஒரு நாள் உட்கார்ந்து அப்படியே அவன் துக்கம் தாழாமல் தேம்பி தேம்பி அழுது கொண்டு தான். அங்கே டேட் லிங்கன் சொல்லி ஏப்ரஹாம் லிங்கனுடைய சிறு பையன் அங்கே விளையாண்டு கொண்டு இருந்தானா வெளியே. அவன் இந்த ஆள் உட்காந்துட்டு பரிதாம அந்த கம்பிக்கு வெளியே உட்காந்து அழுதுட்டு இருக்கிறத பார்த்துட்டு வந்து என்னங்க ஆச்சுன்னா இதால் சொன்னானா, இந்த மாதிரி என்ன விடுவிச்சுட்டாங்க, ஆனால் எனக்கு வந்து ஊனமாக இருக்கிறேன், நான் என்னால் ஒன்றும் செய்ய முடியாது, என் தம்பியை வீட்டுக்கு அனுப்பணும், அதுக்கு ஜனாதிபதிக்கிட்ட நான் முறையிடணும், அவருடைய இறக்கம் எனக்கு தேவைன்னா.
ஆனா இந்த காவலாளியை உள்ள விட மாட்டேன்றாங்க. அவன் வந்தான், நான் நேரா கேட்டுக்கிட்ட இப்படி உள்ள வான், நான் கையை பிடிச்சி நேராக கொண்டு போய் அவங்க அப்பாவுக்கு முன்னால் நிறுத்தினான். ஹலோ, இருக்கிறீங்களா? நமக்கு என்ன ஆச்சு? அதுதான் ஆச்சு. நமக்கு யார் தயவும் தேவையில்லை. இப்ப நேரம் அவரே வந்து இயேசுவை இப்படி வந்து தேவனுடைய குமாரனே இறங்கி வந்து நம்ம கையை பிடிச்சி நேராக கொண்டு போய் பிதாவின் பிரசன்னத்துக்கு முன்பாக கிருபைக்குள் பிரவேசிக்கும் ஸ்லாக்கியத்தை தந்து அந்த ஆசீர்வாதத்தின் இடத்துல கொண்டு போய் நம்ம என்ன பண்ணிட்டாரு? நிறுத்திட்டார். அந்த கேட்டெல்லாம் தாண்டி வந்தாச்சு. நம்ம இனிமே கெஞ்ச வேண்டியதில்லை, முறையிட வேண்டியதில்லை, அழுக வேண்டியதில்லை, நம்ம ஒண்ணும் பண்ண வேண்டியதில்லை. நாம அங்க வந்துட்டோம். இங்க வந்துட்டு நம்ம இங்க வந்து இப்போ வந்து இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க வேண்டியதில்லை. இங்க வந்து ஆசீர்வாதத்தை பேசாம எடுக்க வேண்டியதுதான். அந்த ஸ்தானத்துக்குள்ளாக நாம் வந்திருக்கிறோம். இன்றைக்கு அதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அன்றைக்கு அநேகருடைய குறை என்னன்னா, விசுவாசிகள் மத்தியில இப்பேற்பட்ட கிருபையின் ஆசீர்வாதங்களின் இடத்துக்கு அவர்கள் வந்திருக்கிறார்கள். அது தெரியாதனால அவர்கள் ஆவிக்குரிய விதத்திலே தரித்திரத்திலே தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆவிக்குரிய விதத்திலே தரித்திரராயிருக்கிறார்கள். எல்லா விதத்திலையும் தரித்திரராயிருக்கிறார். ஏன்னா அந்த எந்த இடத்துக்கு நாம் வந்திருக்கிறோம் என்று தெரியல. அது தெரிந்து கொள்ளாதனால அவர்கள் முன்னேறி போக முடியவில்லை. சத்தியம் தெரியாதனால தான் முன்னேறி போக முடியவில்லை. ஆகையால் தான் வேதவசனம் சொல்லுகிறது, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்க. சத்தியம் நம்ம எல்லா விதத்திலும் விடுதலை ஆக்குகிறது, ஆளை மாற்றுகிறது. சாதாரண ஒண்ணு இல்லாத இருந்தால அப்படியே தூக்கி எழுப்பி அவனை கழுவி சுத்திகரித்து கொண்டு வந்து ஆளை மாத்தி அவனுக்கு வேலையை கொடுத்து சம்பாத்தியத்தை கொடுத்து அதை உருப்படியா செலவழிக்க புத்தியை கொடுத்து ஞானத்தை கொடுத்து எல்லாத்தையும் கொடுத்து ஆளை தூக்கி விடுது. இதுதான் ரட்சிப்பு. இருக்கிறீங்களா? இன்னைக்கு சத்தியம் தெரியாதனால என்ன பண்றாங்க? எந்த இடத்துல இருக்குன்னு தெரியல. ஐஸ்வர்யத்தின் இதுல உட்கார்ந்து இருக்கிறாங்க. மார்க்கெட்டுக்கு வந்தாச்சு, பைய எடுத்துட்டு வரல. ஆங்கிலத்தில் அந்த காலத்தில் ஒன்று சொல்லுவாங்க, when faith goes to market it always takes a basket. அதை நான் கொஞ்சம் மாற்றி சொல்கிறேன். விசுவாசம் மார்க்கெட்டுக்கு போகும்போது பாஸ்கெட் எடுத்துன்னு போகிறது மட்டும் இல்லை, நல்ல பெரிய பையா பார்த்து எடுத்துகிட்டு போகணும். இந்த பையெல்லாம் பத்தாது. ஜனங்களுக்கு ஆண்டவர் என்ன செய்திருக்கிறாருங்கிறதை குறித்த ஒரு சரியான தெளிவு இல்லாதபடினால வரும்போது பைய கூட எல்லாம் போடுறாங்க. நான் ஆண்டவரை பார்த்துட்டு போகலான்னு வந்தேன், நீர் எப்படியோ என்னமோ கடின இருதயம் உள்ளவரோ, கொடுப்பீரோ கொடுக்க மாட்டீரோ, கோபமா இருக்கிறீரோ இல்லை தனிஞ்சிருக்கிறீரோ, உமக்கு என்ன மூடோ இன்னைக்கு, நான் இன்னைக்கு பார்த்துட்டு போகலான்னு தயவா கெஞ்சி மன்றாடி கேட்கலான்னு வந்தேன். ஆண்டவர் சொல்றாரு, ஏன் பையன் ஏன் எடுத்துட்டு வரல? பையன் எங்கன்றார். இப்படியெல்லாம் தெரிஞ்சிருந்தா பையன் எடுத்துட்டு வந்தேன். பையன் எடுத்துட்டு வா. இந்த கிருபையில் பிரவேசிக்க ஸ்லாக்கியத்தை பெற்ற நாம் எதெல்லாம் எடுத்துக்கொள்ள போகிறோம் என்பது நம்முடைய விசுவாசத்தை பொறுத்து இருக்கிறது. ஆண்டவர் எல்லாம் செய்து வச்சுட்டார். நம்ம எவ்வளவு பெரிய பைய கொண்டாரமோ அவ்வளவு பெரிய பையில நிரப்பிட்டு போலாம். இவ்வளோண்டு பொட்டி கொண்டு வந்தா அதுல நல்ல பெரிய சாக்கா கொண்டு வந்தா அதுல நிரப்பிட்டு போலாம். லாரி லாரியா கொண்டு வந்து நிறுத்தினாலும் அதுல ஃபுல்லா நிரச்சிக்கிட்டு போலாம். இது எப்படி ஆகிறது? இது ஒண்ணும் இல்லை. இதை குறித்த ஒரு அறிவு, இது எனக்காக உண்டாக்கி வைக்கப்பட்டிருக்கு, என்னவெல்லாம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது என்பது அறிந்து அதில் நிற்பது, அதில் ஜீவிப்பது, இது என்னது என்பது உரிமை பாராட்டுவது, அதில் நடப்பது, இதுதான் எனக்கு என்று சொல்லி அதை எப்படி உங்களை காண்பது, அதுதான் கிறிஸ்தவ ஜீவியம். இருக்கிறீங்களா? நல்ல பெரிய பையா பாருங்க. அதுக்கு தான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றார், அவருக்கு நல்லா தெரியுது. அவர் சொல்றாரு, நாம் நினைக்கிறதுக்கும் கேட்கிறதுக்கும் மேலாக அவர் செய்கிறாராம். எல்லாரும் சொல்லுங்க, நான் நினைக்கிறதுக்கும் கேட்கிறதுக்கும் மேலாக செய்கிறார். கொஞ்ச நாள் போனா அப்படியே புத்தியை மாறிடும். பெரிய பெரிய பையா பார்க்க சொல்லும். நான் எப்பவும் பார்த்தேன்னா எனக்கு மிஞ்சினதை தான் பார்க்க வேண்டியதா இருக்கு. அதுதான் பிடிக்குது எனக்கு. என்னால எது வாங்க முடியாதோ, உள்ளதெல்லாம் வித்தாலும் வாங்க முடியாததுவோ அதுதான் வாங்குவேன். அதுதான் எனக்கு பிடிக்குது. அப்பதான் கர்த்தருக்கும் கொஞ்சம் இடம் இருக்குது. எல்லாம் இல்லை, எனக்கு உள்ளதெல்லாம் வித்து வாங்குறதுன்னா அது என்ன? அது ஒன்றும் பெரிய காரியம் கிடையாது. எனக்கு உள்ளதெல்லாம் வித்தாலும் இதை வாங்க முடியாது, ஆனாலும் இதை வாங்க முடியும், கர்த்தர் எனக்கு உதவி செய்வார்னு விசுவாசிக்கிறதா விசுவாசம். அப்படிதான் பிடிக்குது எனக்கு. கண் என்னமோ ஆண்டவர் பெருசா வச்சுட்டாரு. பார்த்தா எல்லாம் நல்லதுதான் பிடிக்குது. 10 ஐட்டம் வச்சானா அதில் 1 எடுத்தா அதுதான் ரொம்ப வேலையா இருக்குது. என்ன பண்றது? அப்படி இருக்குது அது. பாருங்க, விசுவாசம் என்கிறது அறிவை, நம்முடைய கர்த்தருடைய வார்த்தை குறித்த அறிவை சார்ந்து இருக்கிறது. நாம் என்ன அறிந்திருக்கிறோமோ அதை தான் விசுவாசிப்போம்.
ஆகையால் தான் விசுவாசம் கேள்வியினால் வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினால வரும் என்று சொல்லப்பட்டிருக்குது. விசுவாசிக்க விசுவாசிக்க புத்தியே விரிவாயிடும். இந்த குறுகிய புத்தியெல்லாம், இந்த கோணலும் குறுகியும் இருக்குது பாருங்க புத்தி, அதெல்லாம் போயிடும். எப்படியா விரிவாயிடும். ஒன்றும் இல்லை, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, பார்த்துடலாம், என்ன பெரிய பிரச்சனை, இதெல்லாம் மேற்கொள்ளலாம், நிச்சயமா அப்படி ஆகலாம், நிச்சயமா உயரலாம், நிச்சயமா நம்முடைய கையிட்டு செய்கிற காரியங்கள் ஆசீர்வாதம் உண்டு, நிச்சயமா நம்முடைய வாழ்க்கையில் உருப்படுவோம், நிச்சயமா நாம் முன்னேறுவோம், நிச்சயமா இது நடக்கும் என்கிற ஒரு நிச்சயம் நமக்கு உண்டாகுது. எப்படி உண்டாகுது? இது ஏதோ கற்பனை அல்ல, இது ஏதோ டே ட்ரீமிங் கிடையாது, பகற்கனவு அல்ல. இது சத்தியத்தை அறிஞ்சபடினால, தேவன் இப்படிதான் அறிஞ்சபடினால நம்முடைய மனதே விரிவாயிடுது, அப்படியே பெருசாயிடுது. பெருசு ஆக 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 பெரிய ஆசீர்வாதங்கள் நமக்கு சொந்தமாகிறது. பெரிய பேக் இருந்தா தானே நிரப்ப முடியும். நிறைய பேருக்கு பெரிய பேக் இல்லாதனால தான் உள்ள ஒன்றும் போட முடியல, அதனால தான் ஆசீர்வாதம் வரமாட்டேங்குது. இதை பெருசாக்கணும். முதல்ல இதை பெருசாக்க நிரம்பி வழிய வழிய போடுவார் ஆண்டவர், நினைக்கிறதுக்கும் கேட்கறதுக்கும் மேலாக. அப்ப இது முதல்ல நினைக்கிறது கேட்கறதுமே இவ்வளவா இருந்தா என்ன பண்றது? அது பெருசாகி அதை நிரப்பி போதாதுன்னு வரும்போது இன்னும் கிழிச்சுக்கிட்டு வரும். ஆண்டவர் சொன்னார், ராத்திரி எல்லாம் மீன் பிடிச்சேன் ஒன்றும் கிடைக்கலன்னா மறுபடியுமா போட சொல்ற, நான் சொல்றேன்னு போடுன்னா. சரி நீ சொல்றேன்னு போடுற, போட்டா மீன் பிச்சு நெட்டு பிக்குது. அப்படியே எங்க இருந்தா வந்ததோ மீன். இப்படி போடுனாரு, ஆழத்துல போடுனார். போட்ட இழுக்கிறான், இழுக்க முடியல, எல்லாரையும் கூப்பிடுறான், நீ கொஞ்சம் வந்து இழுப்பான். இவ்வளவு நேரம் எங்க போச்சு மீன்? இவெல்லாம் எக்ஸ்பர்ட் மீன் பிடிக்கிறதுலே பொழப்பு. நாம நினைச்சிட்டு இருக்கோம் நமக்கு எல்லாம் தெரியும். ஆண்டவர் சொல்றாரு, எனக்கு எல்லாம் தெரியும், நீ எல்லாம் முயற்சி போய் ராவெல்லாம் தேடி கிடைக்கல, ஆண்டவர் ஒரு மீன் கூட பிடிக்கலன்னு சோர்ந்து போய் வரும்போது ஆண்டவர் சொல்றாரு, இப்படி போடுப்பான்னு நிறைஞ்சு நிரம்பி வழிகிறது. அதான் சங்கீதக்காரன் சொல்லுகிறான், கர்த்தர் என் மெய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடைய, என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது என்றான். நன்மையும் கிருபையும் மாத்திரமே தொடரும். அவன் அனுபவித்திருக்கிறான், கர்த்தருடைய நன்மைகளை அனுபவித்தவன் பேசுகிறான். கர்த்தர் எப்படிப்பட்டவர் என்பதை ருசி பார்த்திருக்கிறான். ருசி பார்க்க பார்க்க மனமே விரிவாகும் உங்களுக்கு எல்லாம், இல்லையா? இருக்கிறீங்களாங்க? கடைசியா இது டைரக்ட் ஆக்சஸ், அதாவது நேரடியா பிதாவினிடத்தில் செல்லும் ஸ்லாக்கியத்தை நாம் பெற்றிருக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக. இது ஏதோ அவர் மூலமா இவர் மூலமா இல்ல. முதல்ல சொன்னது போல பாருங்க, இன்றைக்கு கத்தோலிக்க சபைகள்லாம் ஏன் அதை போதிச்சு வச்சிருக்கிறாங்க? ஏன் இதை போதிக்கல? இவ்வளோ அருமையான சத்தியம் இருக்கு, இதை போதிக்க கூடாதா? ஜனங்கள்லாம் கடகடன் ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஜனங்கள்லாம் ரொம்ப ஆண்டவரோடு உள்ள உறவுல ரொம்ப இதாகிடுவாங்க, ரொம்ப ஆண்டவரை தெரிஞ்சுக்குவாங்க, ஆண்டவரை பின்பற்ற ஆரம்பிச்சிருவாங்க, ரொம்ப ஆசீர்வதிக்கப்பட்டுருவாங்க. நேரம் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணி ஆண்டவர்கிட்ட எல்லாத்தையும் பெற்றுக்கொள்வாங்க. அப்புறம் சபை தேவையில்லை, சாமியார் தேவையில்லை, நற்கருணை தேவையில்லை, எதுவும் தேவையில்லை, போயிட்டு வந்துடுவாங்க. ஏன்னா அவங்க எல்லாம் செட்டப்பே அப்படிதான். நீ சபைக்கு வந்து ஆகணும், நீ அந்த நற்கருணை பெற்று ஆகணும், ஏன்னா இது மூலமாக தான் தேவனோடு நீ தொடர்பு கொள்ள முடியும். சாமியார்கிட்ட வந்து ஆகணும், உன் பாவத்தை நீ அறிக்கை விருப்பப்பட்ட அறிக்கை செய்து அவர் மூலமா நீ இப்படி போய் ஆகணும், நீ மரியாள்கிட்ட ஜெபம் பண்ணணும், இதை ஜெபம் பண்ணணும், இப்படி எல்லாம் வச்சு இப்போ இந்த சத்தியத்தை போதிச்சா எல்லாம் என்ன பண்ணுவாங்க? சபையே வேணான்னு போயிடுவாங்க. ஆகையால் தான் அதை போதிக்கிறது இல்லை. அதை போதிக்காம என்ன பண்றாங்க? பத்திரமா அதையே போதிச்சு வச்சுருக்காங்க. நீ போடுமா தேவனிடத்தில், நீ என்னிடத்துல வா, இந்த பரிசுத்தவான் மூலமா வா, அந்த பரிசுத்தவான் இந்த பரிசுத்தவானோட ரொம்ப மேன்மையானவர், அவர்கிட்ட போ, அவர் சொன்னா கேட்பார். யார் சொன்னாலும் கேட்கலன்னா தாயார்கிட்ட போ, தாயார் சொன்னா தட்டவே மாட்டார். இப்படி எல்லாம் போதிச்சு வச்சு சத்தியம் பாவம் ஜனங்களுக்கு தெரியல. சரி நான் சொல்றேன் கேளுங்க.